ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கும் அன்பின் திரேக தகப்பனே இசப்பா, இதாண்டவரே இந்த மாலை நேரத்தை குடும்ப கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே இசப்பா, யாருக்குள்ள ஸ்லாக்கியத்தை தந்த ஆண்டவரே இசப்பா, எங்களை ஒரு மணிமாய் கூடி செய்து அதுக்காக நன்றி ஆண்டவரே இசப்பா. உன் சித்தம் போல ஆண்டவரே இசப்பா, ஆரம்பம் முதல் முடி வரை ஆண்டவரே இசப்பா, ஒவ்வொரு பாடல் பகுதி வர்ஷிப் மெசேஜ் ஒவ்வொரு பகுதியில் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் மாத்திரம் வெளிப்படணும் ஆண்டவரே இசப்பா. அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டுட்டு இங்கே விட்டுட்டு போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளும் கொண்டு ஆண்டவரே இசப்பா புதுப்பிச்சு கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவரை நீர் உதவி செய்யுங்க அப்பா. வர தடைப்பட்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் கரங்களில் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அந்த தடைகளெல்லாம் நீர் அகற்றி போட்டு ஆண்டவரே இசப்பா, நீர் கூட்டி இருந்து சேர்க்க போகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமையாவும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மறாத இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்மளுக்கு ஒரு பாடல், நீர் என் பலனும் என் கேடகமா உண்மைதான் நான் நம்பியிருந்தேன், இதுவரைக்கும் நான் நன்மை சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், இப்பொழுது நான் பாடி துதிப்பேன். அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாமா? உம்மைதான் நம்பியிருந்தேன், நீரந்தலனும் கேடகமா உம்மைதான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. புரித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உன் வார்த்தையால் விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. மாத்தையா போஷித்து என்னை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன்,
உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், துதியார மகிமைக்கு பாடுவேன். இயேசு ராஜா நீரே, எங்கள் துதியார மகிமைக்கு பாடுவேன். இயேசு ராஜா நீரே, எங்கள் துதியார மகிமைக்கு பாடுவேன். இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. நம்மளை காண்கிற ஒரு தேவன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை யோசிக்கலாம், என்னை யாருமே பார்க்கல, என் மேலே யாருமே நோக்கமாக இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த பாடல் இப்படியாக கொடுக்கிறது, அவர் உன் மீது நோக்கமாக இருக்கிறாரா, உன்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிவாராம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் தான் நம்மளை காக்கிறவர், உருவாக்கினவர் அவர் தான், தோள் மேல சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தான் அப்புறம் போகிறவர் போல இயேசு காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாக இருக்கிற அந்த பாடலை நாம் பாடுவோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். இயேசு காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். இயேசு காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். சொல்லுவோமா? இயேசு காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை இயேசு காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாடகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாடகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டால் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். இயேசு காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். இயேசு காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். இழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். இயேசு எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து வந்தனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டால் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். இயேசு காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். இயேசு காக்கின்றவர், உருவாக்கின்றவர்,
தோளிலே சுமக்கின்றவர், இயேசு காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளிலே சுமக்கின்றவர், அவர் தோளிலே சுமக்கின்றவர், இயேசு தோளிலே சுமக்கின்றவர். எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு? நம்முடைய தேவன் தோள்கள் மேல சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி, இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கலாம், எத்தனையோ விதமான மார்க்கங்கள் இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவாதி தேவன் மட்டும் நம்மளோடு இருப்பார் என்று சொன்னா, இந்த உலகத்துல இருக்க ரத்தத்துல இருக்கிற மக்கள், சுவாசத்துல இருக்கிற மக்கள் ஒருவேளை நம்மளை கைவிட்டுட்டு போயிடலாம், நம்மளை மறந்து கூட போயிடலாம், நாம் செய்த காரியங்களை நினைக்காம கூட இருக்கலாம், நம்ம கூட நல்லா பழகணும் கூட நம்ம கேட்க ஒரு கேள்விக்கு உண்மையா இல்லாம போகலாம். ஆனா நம்மளை விட்டு கொடுக்காத ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? பிதாவின் இடத்துல இன்னும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கா, என்னோட பிள்ளை இந்த மகன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், எனக்காக இந்த மகன் ஏதாவது செய்வாரு அப்படின்னு சொல்லி உங்க மேலே என் மேலேயும் வாஞ்சியா இருக்கிற தேவன், எல்லாவற்றையும் காண்கிற தேவன், நம்மளை விட்டு விலகாத தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அவரை நம்மளை விட்டு விலகாதவர். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துல உண்மையாக இருக்கிறாராம். அவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லையா. அவர் தூங்குற தேவன் கிடையாது, அவர் உறங்குற தேவனும் கிடையாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பாதுகாக்கிற தேவன். நம்முடைய எல்லாவற்றையும் நாம் ஒருவேளை சில டைம்ல நம்முடைய வேலைகள்ல, நம்முடைய கஷ்டமான நேரத்தில் ஒருவேளை நம்முடைய தேவாதி தேவனை உருவாக்கினவரை மறந்து போகலாம். நாம் ஒருவேளை சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது விட்டு விலகி போகலாம். ஆனா நம்முடைய தேவன் மட்டும் நம்மளை விட்டு விலகவே மாட்டாராம். அவருக்கு ஒரு பேர் விட்டு கொடுக்காத தேவன். யார் கையிலனா, இந்த உலகத்தின் அதிபதி கையில நம்மளை விட்டு கொடுக்காம இதுவரைக்கும் அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கார்ல. அதனால அருமையான இந்த பாடல், விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலையும் விட்டு கொடுக்கல. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, ஆனா நீங்க என்ன தேடி வந்தீங்கப்பா. எந்த மனுஷனும் எனக்கு உதவல, ஆனா நீங்க வந்தீங்க. எத்தனையோ நேரத்துல எத்தனையோ விதமான பாதைகளை நாம கடந்து சென்று கொண்டிருக்கும் போது நம்முடைய தேவாதி தேவன், வழியே இல்லையே, நான் எப்படி இதை நான் கடந்து வர போகிறேன், எப்படி இதுல ஒரு மீட்பை நான் பெற்றுக்கொள்ள போறேன் என்று சொல்லி திகைத்த நேரத்துல ஆண்டவர் கலக்கத்தெல்லாம் மாற்றி நம்முடைய எல்லா விதமான காற்றையும் கடனையும் அதடினார்ல. நாம ஒரு யோசிப்போம், எப்படியோ அது சால்வ் ஆயிடுச்சு. கிடையவே கிடையாது. தேவன் உங்களோடு இருந்தனாலதான் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சுமூகமாக மாற்றி கொடுத்தாராம். ஆனால் அந்த பாடல், விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நீங்க தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்றீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்னை தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்றீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, கையில மனுஷன் கையில விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையில மனுஷன் கையில விட்டு கொடுக்கலையே.
கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. அப்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. கலங்கின கல்லெறியும் தனிதன் முன்பு கரைப்பட்ட வாழ்க்கை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தாங்க மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தாங்க மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நீங்க தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்றீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தாங்க மனுஷன் கையில விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சத்தாங்க மனுஷன் கையில விட்டு கொடுக்கலையே. கொஞ்ச நேரம் எழுந்து வருவேன். அது நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, எங்க தேவான் தேவனும் உனக்கு நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? கொஞ்சம் கூட நம்ம நினைச்சு பார்க்காத நேரத்துல, நாம் எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு உதவினார்ல, நம்மளோட கூட இருந்தாரே, நாம் நினைச்சாத நேரத்துல கூட நமக்கு உதவி செய்தாரே. அந்த உதவி நாம் இன்னைக்கு கொஞ்சம் நினைவு பார்த்து, ஆண்டவரே இன்னும் நீங்க எனக்கு செய்தீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே உமை நினைக்காத நேரத்துல கூட எங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்தீங்களே ராஜா என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நம்மளை எல்லா விதமான தீங்குக்கும் நாசமோசத்திற்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஒரு நீங்க வந்து யோசிக்கலாம், ஏதோ இப்பொழுது நடக்கிறது போல நான் இங்க வந்திருக்கிறேன். கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்கள் மேல ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரோட பேசட்டும். ஆண்டவரை நான் நிச்சயமாலே என் கூட இருக்கான்னு சொன்ன ஆண்டவரோட பேசட்டும் சொல்லி ஒரு கேள்வியோட வந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை விட்டே கொடுக்க மாட்டாரா? இந்த உலகத்துல மனிதர்கள் ஒருவேளை கணவனோ மனைவியோ இருவரும் விட்டு கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஒரு சில சந்தர்ப்பத்துல அதை கூட விட்டு கொடுத்துருவாங்க. சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், பணங்கள், பொருள்கள், ஆஸ்திகள், பாஸ்திகள், இன்பங்கள் வரும்போது அதுல கூட மறந்து விலகி போயிடுவாங்க. ஆனா தேவன் நமக்கு ஒரு பெரிய விளக்கரையத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நீங்க யோசிக்கலாம்,
எனக்கு என்னத்தை ஆண்டு கொடுத்திருக்காரு. வெளியேற பெற்ற ரத்தத்தை கொண்டு உங்களை மீட்டெடுத்த தேவன். நீங்க இங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் வீணாகவே போகாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் நடக்குமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கலாம். தேவனை ஆராதிப்புக்கு வந்திருக்கிறதுக்கு உங்களுடைய சிந்தை ஒரே ஒரு சிந்தை தான் இருக்கணும். ஆனா தேவனை ஆராதிக்கிறதுக்கு முழுமையா அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். உங்களுடைய பணத்துக்காகவோ உங்களுடைய பொருளுக்காகவோ தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்ல தேவன். நீங்க அவங்களுக்கு உண்மையா இருப்பீங்க, நீங்க ஏசமாக்கு உண்மையா இருப்பீங்க என்று சொல்லிதான் அவர் உங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், உங்களை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஒண்ணுமே கொண்டு வந்தது கிடையாது, நாம் ஒண்ணுமே கொண்டு போக போறதும் கிடையாது. ஆனா நம்ம கூட போகும்போது கடைசியில் ஆண்டவரோட வருகையில நம்ம கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நம்ம கொண்டு போனோம். ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நீங்க கொண்டு போனோம்னு சொன்னா அதுக்கு நீங்க ஞானம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அந்த ஞானத்தை தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஆத்ம ஆதாயத்தை செய்ய எனக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, அந்த ஆத்ம ஆதாயத்தை செய்ய எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க. இந்த உலகத்துல நாம் பணத்தால தேவனுக்கு நன்றி செலுத்தலாம், நம்முடைய தாளந்தங்களால் நன்றி செலுத்தலாம். நாம் உகந்த பலி எது தெரியுமா? ஊதல்களின் காளையாகிய சோத்திர பலிதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு சுவாசத்தை கொடுத்திருக்காரு,
சங்கீதம் 150 அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சுவாசம் இருக்கு. அந்த சுவாசம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம நடந்து வந்திருக்க முடியாது, வாகனத்துல வந்திருக்க முடியாது. ஏன் இங்க வந்திருக்கிறோம்னு சொன்னா அவரை துதிப்பது மாத்திரம் தான் நமக்கு வேலை. இதெல்லாம் ஒரு நிழலாட்டம். பரலோகத்துல போகும்போது 24 மணி நேரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுக்க போகிறார். கவலைகள் எல்லாம் மறந்து போகுமா? அங்க கஷ்டம் இருக்காதா? நிலமீனம் இருக்காதா? தேவை இருக்குதாதா? எல்லாவற்றையும் தேவன் ஒருவரே பார்த்து கொள்வாரா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம இருந்த நிலைமை காட்டிலும் இன்னைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கார்ல. கடந்து வந்த பாதைகளை யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத நேரத்துல தேவன் நம்மளுக்கு உதவி செய்தாரே. யாருமே நம்மளுக்கு உதவி செய்யாத நேரத்துல தேவன் நம்மளை நினைத்து, அதனால்தான் சங்கீதம் 115ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்படும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர்தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. எனவே நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனால என்ன வராதான்? வேதனையும் வராது, கஷ்டம் வராது, துன்பம் வராது, துக்கம் வராது, சோர்வு வராது, பலவீனம் வராது. ஐயோ ஏன் தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் நன்மையா தான் நினைப்போம் ஒழிய தேவன் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. தேவன் நம்மளுக்கு இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு நன்மையை நினைத்து, ஏசப்பா எனக்கு எவ்வளவு நன்மை நீங்க செய்திருக்கீங்க ஆண்டவரே, நமக்கு நன்றின்னு சொல்லி வாயில திறந்து சொல்லுவோமா? உங்க அப்பாட்ட எப்படி பேசுறது போல நீங்க பேசி பாருங்க. எல்லா விதமான புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ள முடியாது செய்வாராம். நீங்க ஜெபிக்கிறது எதுவோ அது தேவன் கொடுப்பார். நாம் ஒருவேளை யோசிக்கலாம், நான் எவ்வளோ நாளா ஜெபிக்கிறேன், நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லையே. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு நேரம் வைத்திருப்பார். நம்முடைய ஜெபங்களை தள்ளாத தேவன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க. நம்மளை மறவாத தேவன் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜெபங்களை தள்ள மாட்டாராம். மனிதர்கள் வேணா நம்மளை தள்ளி வைக்கலாம், ஆனா தேவன் அப்படி கிடையாது. அவர் நம்முடைய ஜெபத்தையே தள்ள மாட்டார்னா நம்மளை தள்ளிடுவாரா? உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் துருத்தியில வைத்திருக்கார். நாம் அடிக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றையும் துருத்தியில வைத்து, என் மக இதனால இந்த கஷ்டத்தோடு இருக்கிறா, அந்த மகளுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி முன்பாக வந்து நிற்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நான் தானியேல் புஸ்தகத்தை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கும்போது தானியேல்கிட்ட இந்த உலகத்தில் இருக்க ராஜா வந்து கேட்குறாரு, தானியேலே, அவன் கூப்பிடும் போதே நான் படிக்கும் போது அதை உணர்ந்தேன். தாசனாகி, உன்னத தேவனுடைய தாசனாகி தானியேலே, மகிமையின் ராஜாவே அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவாதி தேவனுக்கு, உன்னத தேவன், அவர் உன்னை தப்புவிக்க, சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு சொல்லி உரத்த சத்தத்தோட சிங்கத்தின் கெபில வந்து அதிகாலையில கேட்கிறானா. தானியேல் உள்ளந்து சொல்றான், ராஜாவே இரண்டு வாழ்க, நான் வந்து உமக்கு மாத்திரம் உண்மையா இல்லை, என் தேவனுக்கும் உண்மையா இருந்தேன். உமக்கு நான் நீதி கேடு தப்பானது எதுவுமே நான் செய்யலன்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்லுவான். உடனே ராஜா கட்டளை இடுவான், தானியேலை சிங்கத்தின் கெபில தூக்கி விடுவார். இன்னைக்கு நம்ம கஷ்டமான நேரத்துல, சோர்வான நேரத்துல விசுவாசத்தோட சொல்றோமா, என் தேவன் என்னை இந்த சோர்வுல, இந்த பலவீனத்துல, இந்த கட்டுகளை தப்புவிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லும் போது நம்ம பார்த்து சொல்றோம், ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவிலையும் சொல்றோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி சொல்லிட்டு அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு சொல்றோம்ல. அது ஏன் தெரியுமா? நீங்க ஒருவேளை மறந்தோ இல்லை அது ஒரு பழக்கமாக வழக்கமாக மாறின நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அதோட அர்த்தம் என்னன்னா,
ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அற்புதம் செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாரு. என் ஆத்மாவே அதை மறந்துடாதுன்னு சொல்லி தான் அந்த பாடலை நாம பாட போகிறோம். என்னோட சேர்ந்து பாடுங்க. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி நிறுத்தீரே, கண்மலை என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திட போது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நன்மை கிருபையினா முடி சூட்டினே, உயர்த்தினீரே. நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்னென்றும் ஸ்தோத்தரி. நாட்கள் நீண்டிட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரை என்றும் மாறாதவரும் கிருபையை நான் துதிப்பேனே. ஆயிரம் நாவுகள் போதாதே. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. என்றென்றும் ஸ்தோத்தரி, என்றென்றும் ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. நாம் என்றென்றும் ஸ்தோத்திரிக்க மட்டும் பழகிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து போகலாம், எப்பேற்பட்ட மலை போன்ற காரியங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போது, துதிக்கும் போது, அவருக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொடுப்பார். நம்ம யாவரும் அமர்ந்திருந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாக கூடி அன்று இந்த பிள்ளைகள் வேலைகளாம் முடித்து உங்களுடைய சமூகத்தில் வந்து ஒரு சில வார்த்தையை கேட்கணும், உண்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்க தான் ஆண்டவரே. இவருடைய தேவைகள், இவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவீர் ஆண்டவரே. இவர்களை உண்மை கனப்படுத்தினால மனுஷன் இவர்களை கனப்படுத்த முடியாத ஆண்டவரே. என் தேவன் ஒருவர் தான் இவர்களை கனப்படுத்த முடியும். தேவன் ஒருவர் தான் அவர் கிருபைகளை கொடுக்க முடியும் என்று சொல்லி
இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் உண்மையை உத்தமமாய் தேடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளையோட வாழ்க்கையில எதிர்காலத்தில் ஆண்டவரே இங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லி தேவன் எங்களை ஆசீர்வதிக்க அவருக்கு இன்னும் உண்மையா இருக்கணும் என்று சொல்லி இந்த தேவன் இந்த பிள்ளைகளுடைய பிற்கால வாழ்க்கையில தேவனுக்காக செலவிட்ட இந்த நேரத்தினால இன்னும் அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வந்து சேரத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே. இவர்கள் செய்கிற பணி ஒரு விலையேற பெற்ற பணி ஆண்டவரே. அந்த பணியை ஆசீர்வதி தாங்கள் ஆண்டவரை யாருக்கெல்லாம் அந்த சேவையை செய்கிறார்களோ இவர்கள் மூலியமாக ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் மூலியமாக உடைய அன்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்குள்ள இருந்த அந்த பிரகாசம், கர்த்தருக்குள்ள இருந்த அந்த ஒளி இவர்களுக்கு பிரகாசிக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தன்னுடைய தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். தேவையில்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. ஆனாலும் இந்த பிள்ளைகள் இந்த நேரத்தில் விசேஷமா ஜெபிக்கிற தேவைகளை என் தேவனாகி கர்த்தர் நீர் சந்திக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தை இவர்களுக்கு நீங்கள் விதைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இவளை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு பாக்கியும் நன்மை உண்டாயிருக்கத்தக்கதான கிருபையை தாங்க. விசேஷமாக ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக ஜீபிக்கிற, கொடுக்கிற, தாங்குற, உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. இதற்குரிய ஆசீர்வாதத்தை இன்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க அப்பா. நீ சொன்ன வார்த்தையின்படி நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சொன்னது போல அந்த மனப்பூர்வமாய் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிற அருமையான எங்களுடைய சிஸ்டர் ரேச்சல் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேளையையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் நன்மையான கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களை வழி நடத்தட்டும். இன்னும் அநேக ஊழியங்களை தாங்கத்தக்கதான பாக்கியத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தங்களுக்காக ஜெபம் சொல்லி கேட்டுக்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலும் கிருபை இருக்கட்டும் அன்று இந்த ஊழியத்தின் மூலியமா நீங்க செய்ய வேண்டிய திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொடு. மீதி நேரத்தை உங்களை கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு ஒருவேளை சாட்சி இருக்குன்னு சொன்னா செய்தியின் முடிவில் நீங்க சாட்சி சொல்லலாம். இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஹலோ, வெல்கம் டு அவர் ஈவினிங் சர்வீஸ். ரொம்ப லவுடாக இருக்கா? கொஞ்சம் கம்மி பண்ணாமா பாஸ்டர்? இல்லை, ஓகேயா பார்த்து. ஓகே, சரி. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இங்கே வரத்துக்கு? சரி. போன வாரம் வந்து யாராவது தானே கொலை பண்ணீங்களா? இல்லையா? கம்மி ஆயிடுச்சா கொலை ரேட்டு? எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களா? பாதி கொலை, கொஞ்சம் கை வெட்டுறது, கொஞ்சமா? நானும் கொஞ்சம் தான். சரி, இன்னைக்கு நம்ம வந்து எதை பார்க்க போறோம்னா மேத்யூ 5:38-42. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி. நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்வி எப்பவுமே இதில் இருக்கும், நிறைய கேட்பாங்க இதை பற்றி. அதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்களும் நிறையா வந்து இதை பற்றி படித்து நினச்சிருப்பீங்க, என்ன எழுதியிருக்காரு, என்ன இந்த மாதிரி இருக்குது, நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், இதில் என்ன எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு டவுட் இருந்தால் இன்னைக்கு நம்ம வந்து அதை பற்றி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 38-42 வரைக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு.
உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஆமென். ஆமென். சரி, நம்ம கண்ணு மூடி இதை பற்றி ஜெபிக்கலாம். Lord, I just bring, O Lord, this verse before you. I just pray, O Lord, as I speak, that my words, O Lord, will be seeds, and that whatever I speak, O Lord, Father, will come forth with fire, and it will touch your people, O Lord, and bring forth 100 harvest. In Jesus' name I pray. Amen. Amen. இப்போ இதை படித்தாலே எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சொல்கிறது கரெக்டாக சொல்லியிருக்காரு. பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, காலுக்கு கால்னா ஓகே, சரி, யாராவது ஒன்று தானே பண்ணாங்கன்னா திருப்பி நம்மளும் பண்ணிடுவோம், ஈக்குவலாக ஆகிடும், கரெக்டாக போயிடும். அப்புறம்லாம் எழுதுறதெல்லாம் என்னப்பா இது, ஒன்று கொடுக்குறதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். யாராவது ஒன்று கேட்குறாங்கன்னா ஒன்று கொடுத்தா இன்னொன்று சேர்த்து கொடு, இதை கொடுத்தா இன்னொன்று சேர்த்து கொடு, என்ன எழுதியிருக்காரு இதெல்லாம் இன்னைக்கு நம்மளால பண்ண முடியுமா? யாராவது உங்களுக்கு சப்போஸ் ஒரு இது கேட்டாங்கன்னா 2ஆ கொடுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கே நம்ம யோசிப்போம், சரி நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா, இவங்க ஃபஸ்ட்டு தகுதியான ஆளா, நம்மளே ஃபஸ்ட்டு நம்ம நிறைய டவுட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடும். இவங்ககிட்ட கொடுத்தா திருப்பி வருமா, இல்லை நம்ம கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, இல்லை இவங்க என்ன மாதிரி ஆள், ஏன் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்போது பைபிளை திறந்த உடனே இந்த மாதிரி ஒரு வசனம் ஃபஸ்ட்டு படிக்கும் போது நல்லா தான் இருக்குது. கண்ணுக்கு கண்ணுன்னு எழுதியிருக்கு, ஓகே சூப்பர், வெரி குட் கர்த்தாவே, நல்லா எழுதிருக்கீங்கன்னு. ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா வேற அப்படியே வேற மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம படிச்சு பார்க்கணும், ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. ஏன்னா பைபிளை எது எழுதியிருந்தாக்கோ நம்ம யோசிக்கணும், சரி ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்கும், இல்லை இது மூலமா என் வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா நான் பக்கத்துல இருக்கிற வாழ்க்கை சேஞ்ச் ஆகுமா, இல்லை இதனால நல்லது வருமா, ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதனால என்ன ஒரு அவ்வளோ ஒரு விஷயம் இதுல என்ன இருக்குன்னு நம்ம எப்பவுமே பார்க்கணும். அது மட்டும் இந்த வாரமும் நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்போ இந்த ஐ ஃபார் ஐ எக்ஸடஸ் 21:24 இருக்கு, இல்ல லெவிட்டிகஸ் 24:20 இருக்கு, டியூட்ரானமி 19:21 இருக்கு. எது வந்தாலும் எது 3 ரெஃபரன்ஸ் தரேன் உங்களுக்கு. 3 தடவை வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல 3 தடவை வந்திருக்கு. எக்ஸடஸ் 21:24 வந்திருக்கு, லெவிட்டிகஸ் 24:20 வந்திருக்கு, டியூட்ரானமி 19:21 வந்திருக்கு. ஏன்னா நம்ம எந்த ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணாலும் நம்ம டீட்டெயிலாக பண்ணி எங்கேயுமே எந்த ஒரு விஷயமும் விடாம பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு அது முழுமையா என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு புரிய வரும். 3 தடவை இதை கொடுத்துருக்காங்கன்னா இதுல என்ன இருக்கு, அது என்ன கொடுத்துருக்காங்க, ஐ ஃபார் ஐ, டூத் ஃபார் டூத், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ஜீவனுக்கு ஜீவன். அந்த படிங்களேன் கொஞ்சம். புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பழி கொடுக்க வேண்டும். இது காட்டு தானே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. யாராவது நம்ம கையோ நம்ம கண்ணையோ இல்ல நம்ம புள்ள கண்ணையோ குத்துனாங்கன்னா அவங்க கண்ணையும் குத்துறதோ, இல்ல யாராவது ஒருத்தவங்க நம்ம கையை வெட்டிட்டாங்கன்னா அவங்க கையும் வெட்டுறது, இதெல்லாம் ஒரு கரெக்டான பனிஷ்மெண்டாக தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த டியூட்ரானமில. அப்ப ஏன் இது இதுவாக எதுக்காக இது தப்புன்னு நம்ம பார்க்கணும். ஒண்ணு முக்கியமா நோட் பண்ற பாயிண்ட் என்னன்னா, இது எல்லாமே சொல்லியிருக்கிறது பர்சனல் ரிவெஞ்ச் கிடையாது. ஒரு எனக்கு இப்ப நீங்க என் கையை விட்டுட்டீங்கன்னா நானும் உங்க கையை வெட்டணும்னு 2 பேத்துக்குள்ள நடக்கிற விஷயமே இதை பத்தி கிடையாது. இது ஒரு கோர்ட்ல இல்ல ஒரு 4 பேத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜை வச்சு பண்ண வேண்டிய ஒரு பனிஷ்மெண்ட்டை பத்தி இது குறிக்குது. இப்ப நம்ம எல்லாரும் இந்த ரேப் கேஸ் பத்தி எல்லாம் பேசுறோம் இல்லையா. ரேப் கேஸ் பத்தி பேசும்போது நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்மலாம் ஓடி போய் அந்த ஆளை பிடிச்சி அவனை கொலை பண்ணல. எல்லாமே என்ன சொல்றோம், we need justice, we need இதுக்கு நம்மளுக்கு இது வேணும்னு கோர்ட் மூலியமா. இதுல என்ன பனிஷ்மெண்ட், அதுதான் அந்த காலத்திலேயே பாருங்க டியூட்ரானமி லெவிட்டிகஸும் டியூட்ரானமில இருக்கு, லெவிட்டிகஸ்ல இருக்கு, அண்ட் இன் எக்ஸடஸ்ல இருக்கு. இந்த ஐ ஃபார் ஐ, டூத் ஃபார் டூத், தழும்புக்கு தழும்பு, உயிருக்கு உயிர் எதுக்கு கேட்கறாங்கன்னா இது ஒரு கோர்ட் மூலியமா. அந்த எக்ஸடஸ்ல பழைய காலத்துல ஜட்ஜ் மூலியமா, ஹை பிரீஸ்ட் மூலியமா எல்லாத்தையும் வச்சு அது மூலியமா தான் இது ஒரு பனிஷ்மெண்ட். ஏன்னா ஒரு மற்றவங்களுக்கும் தெரியணும் இது இப்படிதான் இருக்கணும். இதுதான் நம்ம நிறைய தடவை இஸ்லாம்லயும் ஃபாலோ பண்றாங்க.
இது சொல்றாங்க பாத்தீங்களா, இப்போ இஸ்லாம்ல இதே வந்து நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்க. இதே சவுதி அரேபியாலயோ துபாயிலயோ இது மாதிரி நடக்காது. ஒரு ஆள் கையை பிடிச்சா கைக்கு கையு, பல்லுக்கு பல்லு. இது வந்து பழைய ஏற்பாடுல ஒரு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பேசுறத தவிர இது வந்து தனிப்பட்ட ஒரு விரோதமோ, தனிப்பட்ட ஆளை துரத்திட்டு போய் ஒரு ஆளை கொலை பண்றதோ, தனிப்பட்ட ஆளை போய் ஒருத்தனை கண்ணை குத்துறதோ கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா வெறும் புதிய ஏற்பாடை மட்டும் தான் படிக்கிறாங்க, பழச விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா புரிய மாட்டுது, என்னடா போட்டிருக்காங்க, ஓ ஏதோ தப்பா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பழைய ஏற்பாடுல. அதை கருத்தர் வந்து அப்படியே மாத்தி இப்ப புதுசா கொடுத்துட்டாரு. எப்படி இப்போ பழைய விஷயங்கள்லாம் மாத்தி புது ஃபேஷனா வருது, அது மாதிரி வந்து புதிய ஏற்பாடு வந்து ஒரு புது ஃபேஷன். நம்மலாம் வந்து புதிய ஏற்பாடு கிறிஸ்துவங்க, பழைய ஏற்பாடு அப்படியே நம்ம விட்டுடணும். ஏன்னா பழைய ஏற்பாடுல எழுதியிருக்குது எல்லாமே தப்பு. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு திங்கிங். ஏன்னா பழைய ஏற்பாடுல என்ன போட்டிருக்குன்னா அத்தனை பேர் இருந்தாங்க. அப்போ கோர்ட்டோ ஜஸ்டிஸோ எந்த ஒரு லாவோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி போட்டாதான் அந்த மக்கள் வந்து கொஞ்சம் பயமா இருந்தாங்க. நீங்க பாருங்க, இப்போ இவ்வளோ கோர்ட்டு கேஸ் போலீஸ் இருந்தோம், இவ்வளோ கிரைம்ஸ் நடந்துச்சு. ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் பயப்பட்டாங்க. அந்த காலத்துல தப்பு பண்றதுக்கோ ஒரு எதுவும் பண்றதுக்கோ அவ்வளவு கிளியரா வந்து பழைய ஏற்பாடுல அப்பவே வந்து கோர்ட்டை பத்தியும் ஜஸ்டிஸ பத்தியும் ரொம்ப ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காங்க. அது பாயிண்ட் நம்பர் 1. இது எல்லாமே வந்து கோர்ட்டுக்குள்ளயும் ஒரு வந்து பெரியவங்க முன்னாடியும் இல்ல. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா, இப்ப நான் இந்த இது கேஸ பண்ணவும் சொன்னாங்க, இதே எங்க ஊர்லனா எங்க பஞ்சாயத்துல வந்து தீர்ப்பு இப்படி இருக்கும் சிஸ்டர். அப்ப நான் யோசிச்சேன், ஏன்னா அங்க வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு தப்பு நடந்தா நம்ம கூட்டிட்டு வருவோம், 4 பெரியவங்க நிற்பாங்க, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு பயம் வரும். அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஊருக்கு பதிலா பெரிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு பெரிய ஜனத்துக்கு போட்ட ஒரு ரூல்ஸ் தான் இது. ஐ ஃபார் ஐ, டூத் ஃபார் டூத், உயிருக்கு உயிர், தழும்புக்கு தழும்பு. அது வந்து 2 பேத்துக்குள்ள நடக்கிற விஷயமே கிடையாது. அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 2வது பாயிண்ட் என்னன்னா, இது ஏன் இவ்வளோ கிளியரா போட்டிருக்குன்னா, இப்போ அவங்க எடுத்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியணும், பா நீ என்னப்பா பண்ண, அவன் கையை வெட்டினியா, அப்போ எல்லாரும் முன்னாடியும் அவங்க கையை வெட்டிடுவோம். அப்போதான் இன்னொருத்தன் கை வெட்டும் போது அவனுக்கு இந்த பயம் இருக்கும், ஐயோ நம்ம பண்ணா ஊர் ஜனங்களாம் சேர்ந்து நம்ம பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ கிளியரா அதுக்கே வந்து ஒரு கைக்கு வந்து யாரும் உயிர் வாங்க மாட்டாங்க, இல்ல ஒரு பல்லுக்கு வந்து கையை வெட்ட மாட்டாங்க. ஒரு பல்லுனா பல்லு தான் உடைப்பாங்க. ஸோ அது கிளியரா வந்து நீ என்ன பண்றியோ அதுக்கு உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்னு ஒரு லா போட்டு அந்த அதான் இது வந்து ஒரு லாக்கு வாடி சே பாஸ்டர் சட்டம் மாதிரி ஒரு போட்டு அந்த சட்டத்துல இந்த ஜனத்தை எடுத்துட்டு போறதுதான் இதோட முக்கியமான குறிக்கோளை தவிர இது 2 பேத்துக்கு நடுவில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க, சிஸ்டர் போட்டுருக்கு பைபிள்ல ஒரு ஐ ஃபார் ஐ, டூத் ஃபார் டூத். ஸோ நான் இந்த மாதிரி வந்து என் புருஷன் பண்ணா நானும் பண்ணது கரெக்ட், என் பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணா நானும் பண்ணது கரெக்ட் தானே, ஏன் நீங்க தப்புன்னு சொல்றீங்க? இது வந்து அதான் பைபிளை ஒழுங்கா படிங்க. இது வந்து 2 பேத்துக்குள்ளேயோ 2 குடும்பத்துக்குள்ளேயோ இல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயோ இல்ல அப்பா பையனுக்குள்ளேயோ நடக்கிற விஷயமே கிடையாது. இது ஒரு பெரிய ஊருக்கு போட்ட சட்ட திட்டங்கள். அதுதான் 2வது முக்கியமான பாயிண்ட். அப்புறம் என்னன்னா, நீங்க வந்து ஜெனசிஸ் 4:23 படிங்களா, அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல அந்த காலத்திலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆளு. இதை படிச்சோடனே நான் நினைச்சேன், அப்பா இவருக்காக தான் போட்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. ஜெனசிஸ் 4:23. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாலே, நான் சொல்லுவதை கேளுங்கள், லாமோகின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு ஆள், பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு இது. பைபிளை பாருங்க, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கரெக்டா நீங்க ஜெனசிஸ் நீங்க படிச்சீங்கன்னா எத்தனையோ கதைங்க இருக்கு. இந்த லாமையை பத்தி கதை அதிகமா யாரும் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா பைபிள ஒரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணாலும் டீட்டெயிலா நம்ம இறங்கி பண்ணோம். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய சின்ன 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 கேரக்டர்லாம் இருக்காங்க. எப்படி இந்த போலீஸ்ல வந்து இந்த பிக் பாக்கெட் அடிச்ச கேஸ்லாம் இருப்பாங்கல்ல,
அந்த மாதிரி இது மாதிரி நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க, இந்த ஆளு போய் ரொம்ப பெருமையா பேசுறானா, நான் வந்து ஒரு யங் ஆளை வந்து கொலை பண்ணிட்டேன் பாருங்க. இது வந்து ஒரு 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 போஸ்ட் பண்ற விஷயமா, இது சந்தோஷப்படுற விஷயமா? இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்காக தான் வந்து இந்த லா வருது. இப்ப இந்த மாதிரி ஆளை போய் கொலை பண்ணி போஸ்ட் பண்றான்ல, இப்ப அந்த டைம்ல வந்து என்ன பனிஷ்மெண்ட் இவருக்கு வந்திருக்கும்? லாமேக்கு இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுல வந்து நீங்க சொல்லுங்க என்ன கிடைச்சிருக்கும் அவருக்கு? ஆமா. சோ இந்த மாதிரி எத்தனையோ லாமைங்க வந்து இவர் விட்டாங்கன்னா அந்த காலத்துல எத்தனையோ பேர் உருவாக்கி இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அதை தடுத்து நிறுத்ததான் இந்த பழைய ஏற்பாடுல 3 இடத்துல, எக்ஸடஸ்ல, லெவிட்டிகஸ்ல, டியூட்ரானமில 3 இடத்துல இதை திருப்பி போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிட்டேன், போய் பொண்டாட்டி கிட்ட பேசுறது பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் வந்து தடுத்து நிறுத்தி ஒரு கரெக்டான லாவை கொண்டு வரதுக்கு தான் பண்ணாங்களே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இல்ல என்னடா கடவுளே இப்படி சொல்றாரே பண்ணலாமே நம்ம பண்ணலாமேன்னு நீங்க நினைக்க கூடாது. இது வந்து ஒரு பியோர் ஒரு கோர்ட் அண்ட் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இது வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ். நிறைய இப்ப என்னன்னா அந்த காலத்துல வந்து எப்படின்னா, இப்ப நடக்காத விஷயத்த வந்து நடந்த மாதிரி சொல்லுவாங்க. வந்துட்டான், இதை செஞ்சுட்டான், அத்தனை பேர் இருக்கும் போது ஒருத்தவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னா ஒரு தப்பா சொல்றது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். நம்ம தப்பா நம்மளா போய் வாயை கொடுத்து தப்பா சொன்னோம்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு வந்துடுமே. ஸோ இன்னொரு ஆளை வந்து தப்பா சொல்றதுக்கு யோசிப்பான் அவன். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து அந்த காலத்துல எவ்வளவு ஒரு கிளியரா சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து அவ்வளோ கிளியரா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ்வளோ கரெக்டா இது பண்ணிருக்கு. இன்னொன்று வந்து எந்த ஒரு கிரைமும் கமிட் பண்றதுக்கு அவன் யோசிப்பான். இப்போ ரேப் விஷயம் நிறைய பேருக்கு இப்ப எல்லா இடத்தையும் சொல்றாங்க. இப்போ கேண்டில் வந்து போயிட்டு இப்போ நான் வரும்போது ஒரு இதை பார்த்தேன். எல்லாருமே எலியட்ஸ் பீச்சுக்கு போய் கேண்டிலை வந்து நம்ம ஏற்றி நம்ம நிக்கணும் அப்படின்ட்டு. சரி, அது நல்ல ஒரு சாலிடாரிட்டி, நம்ம போய் நிக்கிறோம், ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறோம். ஆனா அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால என்ன ஆக போகுது? ஒண்ணும் கிடையாது இல்லையா? ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா, ஏன்னா நம்ம உண்மையா நம்ம மூளையை வச்சு யோசிச்சு பார்த்தா ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு கோர்ட்ல இருந்து வர ஒரு ஜஸ்டிஸும் ஒரு இதுதான் கரெக்டானது. நம்ம போய் வந்து உட்காரதோ இல்ல சாப்பிடாம இருக்கிறதோ இல்ல முன்னாவதோ இருக்கிறதோ இல்ல எல்லா லேடிஸும் நடந்து போறதோ இதனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு இது பண்ணா இது வரும் அப்படின்னு ஒரு பயம் அந்த இடத்துல இருந்தாதான் அவன் தப்பு பண்ணவே அவன் யோசிப்பான். இதெல்லாம் வந்து யோசிச்சுதான் பழைய ஏற்பாடுல இவ்வளோ கிளியரா வந்து கிறிஸ்டல் கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட்டு அது வேலையை செய்யணும். ஒரு கோர்ட்டுன்னு இருக்கு, ஒரு பெரியவங்க இருக்காங்க அந்த ஊர்ல. இது வந்து நான் டியூட்ரானமி லெவிட்டிகஸை பத்தி நான் பேசுறேங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் புதிய ஏற்பாட்டுக்கு நான் வருவேன். எதுக்கு இதையும் எதுக்கு சேர்த்திருக்காங்கன்னு மேத்யூல நான் உங்களுக்கு அதை செகண்ட் பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, என்ன நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இது வந்து என்னன்னா, ஒரு கோர்ட் வந்து அதோட சிஸ்டமை பண்ணும். ஒரு ஊர்ல இருந்துச்சுன்னா அதோட சிஸ்டமை கரெக்டா பண்ணிட்டு வரணும். கரெக்டா பண்ணிட்டு வந்தாதான் அந்த இடத்துல ஒரு ஆர்டர் இருக்கும். ஒரு ஆர்டர் இல்லைன்னா ஃபுல்லா வந்து ஒரு ஆளும் அவன் பண்றதா பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த பழைய ஏற்பாடுல இந்த இது கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை வந்து இந்த பாயிண்ட்டை வந்து எப்படி வந்து பாரிசீஸும் சாதுசீஸும் எப்படி அதையே வந்து ட்விஸ்ட் பண்ணி ஜீசஸ் கிட்ட சொல்றாங்கன்னா செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து ஜீசஸ் வந்து வரும்போது புதிய ஏற்பாடுல அவர் என்ன டீச் பண்ணாரு? லவ் ஓவர் ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் எடுக்காதீங்க, லவ் தான் வந்து இஸ் ஓவர் ரிவெஞ்ச். ரிவெஞ்சுக்கு மேல வந்து நம்ம லவ்வால தான் நம்மளால வந்து நிறைய விஷயத்த வந்து மேற்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து அவர் வந்து இது பண்ணாரு, பேசினாரு. இப்போ நம்ம வந்து பிலீவ் இல்லையா, கிறிஸ்டியன்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாங்க. நீ எல்லாரும் நம்புறீங்களா இல்லையா? இல்ல ரிவெஞ்ச் கரெக்டா நம்புறீங்களா? கிறிஸ்டியன்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுக்க கூடாது. சரி, ஏன் ரிவெஞ்ச் எடுக்க கூடாது? ஏன் வந்து பர்சனலா ரிவெஞ்ச் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதனால வந்து என்ன தப்பு நடக்க போகுது ரிவெஞ்ச் எடுத்தா? இப்ப எனக்கு வந்து பிரியா சிஸ்டர் வந்து என் கையை வெட்டிட்டாங்க, எனக்கு கோவம் வரும் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணும்? அதுக்கு நான் உங்க கையை வெட்டணுமா? பழைய ஏற்பாடு படி
இல்லை நான் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாரு இன்டராக்டிவாக இருக்கணும். நம்ம நீங்களும் இப்போ வந்து ஒரு இது மாதிரி கிடையாது, நீங்களும் சொல்லணும். ஏன்னா என்ன ஒருத்தவங்க மைண்டில் எப்படி இருக்குது, எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் எப்படி யோசிக்கிறேன், கர்த்தர் எங்கிட்ட எப்படி பேசுகிறாரு, உங்கள் மைண்டில் எப்படி இருக்குது, நம்ம 2 பேரும் வந்து பேசினாதான் இந்த பைபிள் ஸ்டடி ஒரு ஃபன்னாக இருக்கும். இல்லை நான் பாட்டுன்னு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லையா சிஸ்டர்? சொல்லுங்க என்ன பண்ணலாம்? ரொம்ப கோவம் வரணும் எனக்கு. ஆனால் புதிய என்ன சொல்லுதுன்னா ரிவெஞ்ச் நீ எடுக்காதன்னுது. ஸோ எப்படி நான் என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் சொல்லுங்க? இது ஒரு உண்மையான ஒரு சுச்சுவேஷன் தான். நம்ம எல்லாமே யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ நம்ம இந்த உண்மையான உலகில் இருக்கோம். எத்தனையோ பசங்களுக்கு இப்போ பாருங்க, எத்தனையோ பெண் பிள்ளைங்களுக்கு ரேப் நடக்குது. எத்தனையோ பேர் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வந்து இடிச்சிட்டு போயிடுறான். எத்தனையோ எமர்ஜென்சிஸில் நீங்களே பார்ப்பீங்க. ஒருத்தவங்க வந்து சரியாக பில்டிங்கில் வந்து ஒழுங்காக வந்து எந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருக்காமல் எத்தனையோ பசங்க மேலேருந்து கீழே வந்து விழுகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஒரு ரிவெஞ்சோ இல்லை இந்த கோவம் வரதோ இல்லை அவங்க மேலே வந்து இதை நம்ம பண்ணணும் தோணும் நியாயம் தானே? அது நியாயமான கோவம் தானே? ஒரு மனுஷனை வந்து இன்னொரு மனுஷன் வந்து கஷ்டப்படுத்தினா சொல்றான்னா நமக்குள்ள அந்த கோவம் வருது. ரொம்ப ஒரு நியாயமான கோவம் தான். ஆனா அந்த நியாயமான கோவத்தை நம்ம எப்படி சேனல் பண்ணோம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க கோவப்படுறது நியாயமானது தான். ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம் ஒரு ஸ்டெப்பா. நீங்க பாத்தீங்கன்னா 4 எக்ஸாம்பிள் இருக்கு பைபிள்ல. ஏன்னா எல்லா கேள்விக்கும் பதில் நான் என்ன பண்ணேன்னா எல்லாமே பைபிள் இருக்கு. நம்ம மூளையை யூஸ் பண்ணவே தேவையில்லை. பைபிள் இருக்கிறத நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி அதை கரெக்டா புரிஞ்சு கரெக்டா பண்ணாலே அதுவே போதும். அதுக்கு மேல நீங்க போய் ரிசர்ச் பண்றது, இங்க போறது அங்க போறது, இதை யோசிக்கிறது அதை யோசிக்கிறது ஒண்ணுமே தேவையில்ல. கரெக்டா பைபிள் ஸ்டடி பண்ணி பைபிள் என்ன போட்டிருக்கு அது பிரகாரம் நீங்க நடந்தாலே அது ரொம்ப 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 ஜாஸ்தி அதுவே. ஏன்னா அது போய் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணா கூட நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்கோம். அது போய் நடந்தா பெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னா மேத்யூ 5:39 படிங்க. மேத்யூ 5:39 பாஸ்டர். மேத்யூ 5:39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. பாத்தீங்களா எப்படி இருக்கு? முடியுமா இது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாடுல டீட்டெயிலா பார்த்தோம். அதுக்கு எல்லாருமே நீங்க தலை ஆட்டினீங்க. கரெக்ட் சிஸ்டர், நான் ரேப்பை பத்தி சொன்னேன், இதை பத்தி சொன்னேன், இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னேன், கரெக்ட், நியாயம் எல்லாமே கரெக்டுன்னு அப்படியே வந்துட்டு இருக்கோம். டப்புன்னு இதுக்கு நான் குதிக்கிறேன். எப்படி எல்லாரும் நான் பாக்குறீங்க தெரியுமா? இங்க ஒரு கேமரா இருந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு நான் காட்டலாம் உங்க மூஞ்சியே உங்களுக்கு. அப்படியே என்னடா இது நான் சொல்லுங்க, என்ன முறைச்சு பார்க்காதீங்க. இது நான் சொல்ல, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஏன் இப்படி எழுதி இருக்குதுல? இப்ப நான் வந்து பலாருன்னு அரையறேன்னு வச்சுக்கோங்களேன், பிரியா சிஸ்டரா அவங்க இன்னொரு கண்ணத்தை காட்டுவாங்களா? ஆனா அதானே சிஸ்டர் போட்டுருக்கு. அப்ப அப்படிதான் நீங்க காட்டணும். அப்ப ஏன் காட்ட மாட்டீங்க? இதுல கண்ணத்தை வந்து இதுல என்ன ஆக்சுவலா சொல்லுதுன்னா இது வந்து பிசிக்கல் ஸ்லாப்பிங் கிடையாது. இது வந்து பிசிக்கலா வந்து நான் போயிட்டு ஒரு சிஸ்டர் அரையிற பிசிக்கல் சாப்பிட் கிடையாது. இது வந்து பர்சனல் இன்சல்ட். ஒரு பர்சனல் இன்சல்ட் தான் காட்டுது. இப்போ சில பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க பேசினாங்க சிஸ்டர் அப்படியே கணத்துல பலாருன்னு அரைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல, அந்த மாதிரி உன்னை ஒருத்தவங்க வந்து இன்சல்ட் பண்ணாலும் நீ மறு கண்ணத்தை நீ வந்து காட்டுனா யூ ஷோ த பெட்டர் சைட். நீ வந்து இன்சல்ட்டை மேலே கீழே மாத்திட்டே இருக்காத, அதை வாங்கிட்டே இருக்காத. இப்போ ஒரு கிறிஸ்துவனை வந்து நீ அடிமையா இரு, நீ வந்து மேலும் மேலும் வந்து இன்சல்ட்டை வாங்கிட்டே இரு, அடி வாங்கிட்டே இரு அப்படின்னு பைபிள்ல போடலாம். இதெல்லாம் நிறைய ஆட்டோ பின்னாடிலாம் கூட எழுதி வச்சிருந்தாங்க. நான் சின்ன வயசுலாம் கூட படிச்சிருக்கேன். நான் எப்போ நான் துபாயில ஹாலிடேலாம் வரும்போது நான் படிப்பேன். இதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா போட்டிருக்காங்க. கேட்பாரு கர்த்தர் மட்டும்தான் இந்த மாதிரி. இது வந்து ஒரு தப்பான ஒரு பைபிளை சரியா புரிஞ்சுக்காம என்ன சொல்ல வராங்க ஒருத்தங்கன்னு தெரிஞ்சுக்காம நினைக்கிறது தான் இந்த விஷயம். எங்கேயுமே இப்ப நம்மளே சொல்லுவோம் நம்ம குழந்தைகிட்ட அட்வைஸ், பேபி நீ விளையாட போ, வெளியில போகும்போது உன் ஃப்ரெண்டு உன்னை தள்ளி விடுவான், தள்ளி விட்டோன்னா எந்திரிச்சு நிக்கணும், திருப்பி என்னை தள்ளி விடுன்னு சொல்லணும். நம்ம சொல்லுவோமா?
அப்போ பைபிள்ல வந்து நம்ம வந்து கர்த்தரை அப்பாவா பாக்குறோம், நம்ம பொண்ணா பார்க்கோம். அப்ப நம்ம கர்த்தர் மேல ரொம்ப நல்லா அப்பா அம்மாவா இல்ல. அப்ப எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கு? உங்க ஒரு கண்ணை காட்டின ஒரு பக்கம் வந்து அரைஞ்சா இன்னொரு பக்கமும் நீ வந்து காட்டு அப்படின்னு ஏன் இந்த மாதிரி போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு கேள்வியும் கிடையாது. எல்லாருமே மேத்யூ படிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க யோசிக்கிறீங்களா? யோசிக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்போ நம்ம வந்து ஆண்டவரே வந்து அவன் அடிக்கிறாரு போறாங்க, ஆனா அவர் என்ன பண்றாரு, வாங்கிக்கிறாரு. அப்ப நம்ம ரோல் மாடா இருந்தால் நம்ம அப்படியே ரட்சிக்கப்படுறோம். அப்ப அந்த சுபாவம் நம்ம விட்டு போகும், அப்படி நம்ம நினைக்கிறோம். ரட்சிக்கிற மட்டும் இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாறும் இல்லையா, சுபாவம் மாறும் இல்லையா? இல்ல, இதுல என்ன சொல்லுதுன்னா இது வந்து பர்சனல் இன்சல்ட்டை பத்தி சொல்லுது. ஒருத்தங்க வந்து நம்மள வந்து அரைகிற மாதிரி பேசினாலும் அதை நீங்க வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒருத்தங்கிட்ட நம்ம வாங்கிக்கிறோமோ இல்லை நம்ம வந்து நம்மளோட அந்த செல்ஃப் டாலரன்ஸை வந்து நம்ம காட்டும் போது அவங்க வந்து இந்த ரெண்டாவது தடவை நம்ம இதை பேச யோசிப்பாங்க. ரெண்டாவது கண்ணத்தை நம்ம காட்டினாலும் அடிக்க யோசிப்பான், இல்ல பேச யோசிப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வார்த்தை பேசினோன்னு அவன் பேசணும், நம்ம திருப்பி ஒரு வார்த்தை, அவன் ஒரு திருப்பி வார்த்தை, நம்ம திருப்பி ஒரு வார்த்தை, அவன் ஒரு அடி, நம்ம ஒரு அடி, மூணாவது அடினா அடிதட ட்ரெஸ் கிழிக்கிற அளவுக்கு தான் போகும். இப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து அப்பா அம்மாவும் சரி, இல்லை நிறைய விஷயம் வந்து புருஷன் பொண்டாட்டியும் சரி இதையே தான் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்துவ பொண்டாட்டி ஒன்று கிறிஸ்துவா இருந்தாங்கன்னா ஒரு புருஷன் வந்து ஒரு பேசும்போது நம்மள அரைகிற மாதிரி இருந்தாலும் நம்ம அதை டாலரேட் பண்ணி ஒரு நிமிஷம் அந்த கோவத்தை கட்டிப்படுத்து அந்த ஈகோவை கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம பார்த்தாங்கன்னா ரெண்டாவது வந்து அதை பேசவே யோசிப்பாங்க. மூணாவது தடவை இவ பாவம்பா, இவகிட்ட நம்ம பேசினாலும் திருப்பி வந்து எதுவும் பண்ணாத ஒரு ஆளு, இவக்குள்ள கர்த்தர் வாழ்றாரு, நம்ம எதுவுமே பேசக்கூடாது, இல்லை நம்மளே ஒரு ஓனர் ரொம்ப ஒரு ரூடான ஓனர்னா கூட ஒரு திருப்பி நம்ம திருப்பி டக்குன்னு பேசும்போது இன்னும் கோவம் தான் அதிகமாகும். இது திருப்பியும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அதே சாப்டர் தான் வருது, அந்த கோவத்தோட சாப்டரே தான் வருது. கோலை அதெல்லாம் எழுதிட்டு வந்து அதுல இருந்து இதுல போறாரு கர்த்தர். அந்த இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் 4ல இதே தான் நடக்குது. மர்டரை பத்தி, ஆங்கரை பத்தி, ஓட்ஸை பத்தி, அடல்ட்ரியை பத்தி, இதை பத்திலாம் பேசிட்டு தான் அப்படியே தான் இதுக்கு வராரு. ஏன்னா இதுல என்ன சொல்ல வராருன்னா நம்மள வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆளு நம்மளோட பர்சனல் ஸ்பேஸோ நம்மள இன்சல்ட் பண்ணும் போதோ நம்ம கொஞ்சம் டாலரேட் பண்ணா அந்த ரெண்டாவது அறையே தேவை கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் அரைஞ்சும் போது நீங்க பசாம திட்டீங்கன்னா ரெண்டாவது திருப்பி வந்து அரையவானா? அரைய மாட்டான். இல்ல ஒரு பேசணும் நீங்க பாக்குறீங்க அப்படியே, ஐயோ கர்த்தாவே இவ வாயை கட்டுங்க, என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே நெக்ஸ்ட் வந்து ஐயோ இந்த அம்மா கிட்ட பேச யோசிப்பாங்க, உங்ககிட்ட வம்பலுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த லவ், உங்ககிட்ட இருக்கிற அந்த டாலரன்ஸ், உங்ககிட்ட இருக்கிற அந்த விஷயம் வந்து அந்த அறையோட அதிகமான ஒரு இது காட்டும். கஷ்டம்தான், நான் இப்ப சொல்றது எல்லாமே கஷ்டம்தான். என்ன அப்படியே வந்து ஒரு சாது மாதிரி பார்க்காதீங்க, நானும் சாது கிடையாது. நான் இதெல்லாம் படிக்கும் போது எனக்கும் வந்து கர்த்தாவே எனக்கு இந்த டாலரன்ஸை கொடுங்க. என்ன வந்து ஒருத்தங்க கோவப்படுத்தும் போதோ, என்ன வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து இன்சல்ட் பண்ணும் போதோ, என்ன வந்து ஒருத்தங்க வந்து அரையிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போதோ இல்ல பேசும் போதோ திருப்பி எனக்கும் நல்லா பேச தெரியும், எனக்கும் நல்ல கோவம் வரும். ஒரு ஆள் என்ன அரையிற மாதிரி கேள்வி கேட்டா நான் அவனை கத்தியில குத்துற மாதிரி ஒரு பதில் சொல்லலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சாலும் நீ என்ன அறிகிற மாதிரி கேள்வி கேட்டாலும் நான் திருப்பி எனக்கு 3 பதில், உன்னை கத்தியால குத்துற பதில் இருக்கு, உன் கையை உடைக்கிற பதில் இருக்கு, உன் பல்ல புடுங்குற பதில் இருக்கு, 3 பதிலும் நான் வச்சிருக்கேன். இருந்தாலும் கர்த்தருக்காக நீ பேசுற அந்த வேர்டை, அரைகிற மாதிரி இருக்கிற வார்த்தைய கர்த்தருக்காக நான் அதை தாங்கிட்டு போறேன் பாத்தியா, அதுதான் கிறிஸ்துவன். அங்கதான் அவன் நிக்கிறான். எனக்கு முடியும், என்னால கண்டிப்பா முடியும். 3 பதில் நான் வச்சிருக்கேன். நான் சொல்றான்ல எல்லாத்துக்குமே நான் எப்படி வந்து ரெஃபரன்ஸ் வந்து 1க்கு 3 எடுக்கிறேனோ அந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷனுக்கும் எனக்கு 3-4 பதில் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு என் மைண்ட் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கும். இப்ப நானே பாஸ்டருக்கு நிறைய விஷயம் சொன்னேன், பாஸ்டர் இது வந்து இந்த மாதிரியும் இருக்கலாம், நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஓ அப்படிங்களா சிஸ்டர், ஆமா, ஏன்னா எனக்கு வந்து என் மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது கூட ஒரு அரையிற மாதிரி ஒரு ஆள் வந்தாலும் திருப்பி நானும் நிக்கலாம் எதிர்த்து. அந்த நேரத்துல இந்த வசனம்
திருப்பி காட்டு வந்து போயிட்டு வந்து நான் போயிட்டு ஒரு ஆள் அரைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் காட்டுறது அது கிடையாது. நீ அரைகிற மாதிரி எனக்கு ஒரு பதில் கேட்டாலும் நான் பொறுமையாக தான் பதில் சொல்லுவேன். திருப்பியும் நான் ஒன்றும் கத்தியால குத்த மாட்டேன், திருப்பியும் வந்து நான் ஒன்றும் அரைய மாட்டேன், திருப்பியும் உன் பல்ல பிடுங்க மாட்டேன். நான் உனக்கு பொறுமையாக தான் பதில் சொல்லுவேன். அப்போ அவன் நினைப்பான், ஏன்னா நம்ம இப்படி வந்து கேட்கும் போது இப்படி ஒரு பதில் கொடுக்குறாங்களேன்னு. அப்போதான் சாதாரண உலகத்துல இருக்கிற பொம்பளைக்கும் கர்த்தருக்குள்ள இருக்கிற பொம்பளைக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம், முக்கியமான டிஃபரன்ஸ் அங்கதான் நம்ம நிக்கிறோம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நிறைய பேர் என்னன்னா கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. இது எல்லாம் இருந்துட்டு கர்த்தர் சொன்னாரு, ஒரு பக்கம் காட்டினா இன்னொரு பக்கம் காட்டுங்க, அது கிடையவே கிடையாது. இல்லைன்னா வந்து இன்னொரு பக்கம் காட்டுனா இன்னொரு பக்கமா அரைவா, இன்னொரு பக்கம் காட்டுங்க, அப்புறம் மூக்கை காட்டுங்க, வாயை காட்டுங்க, காலை காட்டுங்க, எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அது கிடையவே கிடையாது. இது வந்து பேசுறது வந்து பர்சனல் இன்சல்ட்டை பத்தி பேசுது. உன்னை வந்து அப்படி அரையலாப்புல ஒருத்தன் பேசினாலும் நீ பொறுமையா பதில் சொன்னா அந்த இடத்துல நீ ஒரு கிறிஸ்டியன்னு காட்டலாம். அதுதான் வந்து இந்த கோவம், ஈகோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. கரெக்டா? ஒருத்தான் நம்மளுக்கு ஈகோ வந்துச்சுன்னா தாங்க முடியுமா? நீ என்ன வந்து கேட்கறியா கேள்வி, நீ என்ன வந்து சொல்றியா, அந்த ஈகோ வந்துடும். ஓ, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நீ மட்டும் ஸ்மார்ட்னு நினைக்கிறியா என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு? அப்ப நான் ஸ்மார்ட் கிடையாதா? அப்ப நான் உனக்கு ஏன் ஸ்மார்ட்னஸை காட்டணும்ல? நீ அரையறாப்புல கேள்வி கேட்டேன்னா நான் உன்னை குத்துறாப்பு தானே கேள்வி திருப்பி கேட்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணாம எல்லாம் உன்னை பத்தி உன் பர்சனல் தெரிஞ்சாலும் நான் சைலண்டா ஓகே அப்படிங்களா, சரிங்க நம்ம பார்க்கலாம், நம்ம இது பண்ணலாம், அது அவங்கள யோசிக்க சான்ஸ் கொடுக்கும். அதுதான் இந்த ஒரு வசனம் வந்து காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்திருக்கோம்ல இந்த பகுதிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பர்சனல் இன்சல்ட்டை பற்றி நம்ம எக்ஸாம்பிள் 1. அதே இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 வந்து பர்சனல் பொசஷன்ஸை பற்றி 40 வசனம் 40 படிங்களா யாராவது? 5:40. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் அரைஞ்சா இன்னொரு பக்கம் கன்னத்தை காட்டுங்க. அதுக்கே நம்ம இப்படி. செகண்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே செக் செகண்ட் இது போக போக பாருங்க, உன்னோட வந்து ஒரு டிஷர்ட் உள்ளுக்கு போற டிஷர்ட்டை கேட்டா அதை மட்டும் கொடுக்காத, வெளியில இருக்கிற ஜாக்கெட்டும் கொடுத்துன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என் டிஷர்ட்டை கேட்கறதே நீ தப்பு, அதுவே தப்பு. ரெண்டாவது நான் வெளியில போட்டிருக்க ஜாக்கெட்டும் உனக்கு நான் கழட்டி கொடுக்கணும். அப்ப வந்து இது நியாயமா? அப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன்? அது ஒரு கேள்வி. நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? ரெண்டாவது கேள்வி. ஏன் உனக்கிட்ட இல்லையா? மூணாவது கேள்வி. இதே மாதிரி நான் ஒண்ணு கேட்டேன்னா நீ எனக்கு தருவியா? நாலாவது கேள்வி. அப்படியே நான் தந்தாலும் நான் கொடுத்த மாதிரி 2 தருவியா எனக்கு, இல்ல ஒண்ணுதான் தருவியா? இது 5வது கேள்வி. கரெக்டா? எல்லாருமே யோசிக்கணுங்க. நம்ம ஒரு விஷயம் இருக்குன்னா அப்படி படபடன்னு படிச்சுட்டு மூடி வச்சுட்டு மனப்பாடம் பண்றதுக்கு டேபிள்ஸா என்ன? இது வந்து பைபிள், உயிருள்ள வார்த்தை. இந்த உயிருள்ள வார்த்தைய நம்ம சாப்பிட்டு நம்ம மைண்டுக்குள்ள இது வந்து ஆக்டிவா இருந்தாதான் லைஃபோட சிச்சுவேஷன்ஸை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம சும்மா படிச்சுட்டு பைபிளை மூடி பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து பைபிள் நம்ம தலைமாட்டில வச்சு ஜீசஸ் என்னை காப்பாத்திக்கணும், இது வந்து ஃபைட் பண்ண போறது கிடையாது. வார்த்தை நமக்குள்ள இருக்கிற வார்த்தை தான் ஃபைட் பண்ணும். ஸோ அது பைபிள் வந்து எங்க இருக்கணும்? பெட்டு கட் பக்கத்துல இருக்கணுமா? இருதயத்துல இருக்கணும். கரெக்ட். மைண்ட்ல இருக்கணும். வார்த்தை வாயில இருக்கணும். அப்பதான் அது வந்து காப்பாற்றப்படும். இப்போ 2வது பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்டே வந்து பர்சனல் இன்சல்ட்டை பத்தி பேசிட்டாரு. ஒரு பக்கம் அரைஞ்சா இன்னொரு பக்கம் அதே நிறுத்தினாரா கருத்தர். 2வது வந்து உன்னோட டிஷர்ட்டை கேட்டா ஜாக்கெட்டையும் கழட்டி கொடுத்துரு, 2த்தையுமே கழட்டி கொடுத்துரு. இது எத்தனை பேருக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதை படிக்கும் போது சில பேருக்குலாம் கண்ணில் தண்ணி வந்துடும். ஐயோ கர்த்தரே, என்னால வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க 2மே கொடுக்கறத கேட்குறீங்களே, எவ்வளோ இது என்ன? நீங்க இது நியாயமா? ஏன் அவனுக்கு இல்லையா? இல்ல அவனுக்கு எனக்கு கொடுப்பானா? அப்ப எந்த நான் கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நான் யாரை போய் கேட்கறது? இந்த மாதிரிலாம் பல கேள்வி நிறைய பேர் மைண்ட்ல வரும். ஆமாவா, இந்த பக்கம் எனக்கு ரொம்ப இதுவா இருக்க, ஆமாவா இல்லையா? கேள்வி வருதா இல்லையா மைண்ட்ல? இல்ல வரலையா? இது என்னன்னா
இது என்னத்தை குறிக்குதுன்னா, இந்த முக்கியமான இந்த ட்ரெஸ்ஸை பத்தி குறிக்கல. உன் ட்ரெஸ்ஸை கொடு, உன் வீட்டில் இருக்க தட்டை கொடு, ஸ்பூனையும் சேர்த்து கொடு, அது கிடையவே கிடையாது. இது பேசுறது வந்து பர்சனல் ரைட்ஸை பத்தி, ஏன் உரிமை. இப்ப நீங்க கேக்குறீங்களா, அவன் கொடுப்பானா, இது எந்த நாள நான் ஏன் கொடுக்கணும், நாளைக்கு நான் போனா அவனுக்கு வருமா வராதா அப்படின்னு இது பண்ணும்போது இது ஒருத்தவங்களுக்கு ரைட்ஸை பத்தி. இதுல என்ன சொல்றாருன்னா பர்சனல் ரைட்ஸ். இப்ப என் ரைட் இது, உன் ரைட் இது, கரெக்ட் தானே? அந்த பர்சனல் ரைட்டை வந்து இதுல என்ன சொல்றாருன்னா, அதை நீ சில நேரம் சில டைம் வந்து விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிட போது கிடையாது, ஒண்ணுமே குறைஞ்சு போயிட போது கிடையாது. கஷ்டம்தாங்க, என்ன தயவு செய்து அப்படி. ஏன்னா இந்த மாதிரி கஷ்டமான பகுதிங்களாம் நான் வந்து கற்றுக் கொடுக்கும் போதோ இல்லை ப்ரீச் பண்ணும் போதோ ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து என் மேலே வந்து இப்படி நானே இதெல்லாம் எழுதி வச்சு வர மாதிரி பைபிள் இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றேன், ரொம்ப கஷ்டம்தான் ஃபாலோ பண்றதுக்கு, என்னையும் உட்பட. பட் இதுதான் போட்டிருக்கு, இதுதான் பைபிள்ல வந்து ரொம்ப 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 கிளியரா போட்டிருக்கு. யாராவது ஒருத்தங்க உன்னோட டிஷர்ட்டை கேட்டா உன்னோட மெயில இருக்க கோட்டையும் கலட்டி கொடுத்துரு, டியூனிக்கை கேட்டா வெளியிலையும் கொடுத்துரு. இட் மே நாட் பி ரைட், அது வந்து உன் ரைட்டு, உன் திங்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கணும். ஆனா சில நேரம் வந்து கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது, கொடுக்கறது நல்லது. ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளுக்காக எவ்வளவோ வந்து கொடுத்தாரு. அவர் ரைட் எங்க, மாட்டுக்குள்ள படுக்கிறதா அவர் ரைட்டா? அவர் ரைட் வந்து ஹெவன்ல இருக்கிறது, கீழே வந்தாரா அவர் ரைட்டு? நெக்ஸ்ட் ரைட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பேச்சு வாங்கணும், ரோட்ல நடக்கணும், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும், இதை செய்யணும், இதெல்லாம் கிடையாது. ஹாப்பியா அவர் இருக்கலாம், அதை விட்டு வந்தாரு. ஸோ அவர் நினைச்சுதான் நம்ம இந்த மாதிரி சில 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 சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து நம்ம நினைக்கலாம் இது என் உரிமை, என் ட்ரெஸ் என் உரிமை, என் வீட்டுக்குள்ள நான் மட்டும் வாழ்றது என் உரிமை, என் சொத்துல வந்து இந்த பங்கு என் உரிமை, என் புருஷன் என் டைமுக்கு தான் இருக்கணும், நான் இது பண்ணா என் உரிமை. ஏன் அங்க போய் அவங்க அம்மா கிட்ட போன போடணும், ஏன் கேட்கணும்? நான் விட்டு கொடுக்கவே முடியாது, இது என் உரிமை. சில நேரம் உங்க உரிமையை விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்கன்னா கர்த்தர் அவங்க உரிமையை எப்பயோ விட்டு கொடுத்துட்டாரு, சரிங்களா? எப்பயோ. நம்மள வந்து கேட்கறது வெறும் வந்து டிஷர்ட்டும் ஜாக்கெட்டும் தான். அவரை நம்ம என்ன கேட்டோம்? உயிர். அதனாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோட உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும் போது ஷர்ட்டும் ஜாக்கெட்டும் உங்க ரைட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா, இல்லை விட்டு கொடுக்கலாமா? நம்ம விட்டு கொடுக்கலாம்ல, அதுதான் இங்க குறிப்பிடுது. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, என்ன சிஸ்டர் வெறும் கர்த்தருக்கு வந்து என் துணி மேலேயே வந்து அக்கறையா இருக்கு, நான் வச்சிருக்கிற பொருள் மேலே, இது பொருள் மேல கிடையாது. உங்க ரைட்டு, அந்த பொருள் மேல இருக்கிற ரைட்டு, உங்க வீட்டு மேல இருக்கிற ரைட்டு, உங்க பசங்க மேல இருக்கிற ரைட்டு, உங்க புருஷன் மேல இருக்கிற ரைட்டு, உங்க கர்த்தரால உங்களை பிளஸ் பண்ண வேண்டிய என் வேலை, என் சம்பாத்தியம், என் சேலரி, அந்த ரைட்டு வந்து பாத்தீங்களா உங்க மைண்டுக்குள்ள அந்த ஈகோ, அந்த திங்கிங், இது என் உரிமை, என் பணத்தை வச்சு நான் என்ன வேலை பண்ணுவேன், இது எந்த அந்த விட்டு கொடுக்க முடியாம நீங்க போராடுறீங்க பாத்தீங்களா, அததான் சொல்றாரு விட்டு கொடுங்க. அது உண்டுதான், உன் ஷர்ட்டு உண்டுதான். ஏன்னா வந்து ஒரு ஆளுக்கு வந்து அவன் போடுற துணி வந்து அவன் உரிமை, கரெக்டா? ஆமா தானே? அதையே வந்து விட்டு கொடுன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? உங்க சேலரியை ஷேர் பண்றது, உங்க இடத்த ஷேர் பண்றது, எதுவுமே உங்க பொருள், இது எதுவா இருந்தாலும், உங்க காரா இருக்கலாம், உங்க பைக்கா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்க சம்பளமா இருக்கலாம், இல்ல உங்க கீழே இருக்கிற ஏதான உங்களோட ஜாப்ல ஏதான ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு சான்ஸா இருக்கலாம். எது உங்க ரைட்டு கீழே வருதோ அதை வச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறது தான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து கொஞ்சம் வாசிங்க. மேத்யூ 5:41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்த பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தை காட்டுங்க. சரி, அது வரைக்கும் உங்களுக்கு விளையாடிடுச்சு. ஓகே, கர்த்தருக்கு சோத்திரம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் பிரச்சனை. ஒரு ஆளுக்கு வந்து கோட்டை வந்து உள்ளுக்குள்ள இருக்க டிஷர்ட்டை கேட்டா கோட்டையும் கழட்டி கொடுன்றதுக்கு அதுக்கும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு விளங்கிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் டீப்பா கர்த்தர் போயிட்டே இருக்காரு, ஒரு ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் பர்சனல்ல போனாரு, அப்புறம் உரிமையில வந்தாரு. சொல்றாரு 1 மைல் போனா 2 மைல்.
இது எப்படி இருக்கு? 1 மைல் நான் வந்து உன் கூட போறதே உனக்கு நான் பண்ற ஹெல்ப். இதுல வந்து ஒரு ஹெல்ப் கிடையாது, டபுள் ஹெல்ப் பண்ணு. இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாம் பைபிள்ல தான் போட்டிருக்கு, எல்லாமே பைபிள்ல தான் போட்டிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க நீங்க. 1 மைல் போறதே ஒரு ஆளுக்கு ஒரு லிஃப்ட் கேட்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம். என்னை இங்க இருந்து இங்க டிராப் பண்ணுங்க. இல்ல சிஸ்டர், நான் இங்க இருந்து இங்க டிராப் பண்ணல, திருப்பி நாளைக்கு வந்து உங்களை அங்கிருந்து திருப்பி பிக்கப் பண்ணி இங்கேயே டிராப் பண்றேன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும். அவனுக்கு அந்த மனசை வாங்குவாங்க. அப்ப நம்ம யோசிப்போம்ல, சே இவன் இந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கானே, என்ன அப்படின்னா கர்த்தர் அவருக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். ஒரு ஹெல்ப்புக்கு பதிலாக நான் இதையும் பண்றேன் சிஸ்டர், இதையும். இப்போ வந்து பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா மைல் இருக்கு பாருங்க, இது ரொம்ப யோசிக்க வேண்டியது. ஏன்னா வந்து ஊழியத்துல பாருங்க, இப்போ நம்ம வந்து ஊழியத்தை பத்தி நான் பேசுறேன், இப்போ வேலையை பத்தி. இது வந்து ஒரு பெரிய டாபிக், நம்ம இதை எடுத்தோம்னா ரொம்ப டீப்பா போகலாம். நான் மேலால உங்களுக்கு எல்லாமே இந்த என்னோட என்டையர் ஸ்பீச்சை வந்து, என்னோட மெசேஜை வந்து ரொம்ப சுருக்கி உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மைல் இருக்கு பாருங்க, ஊழியத்திலேயே நம்ம ஒருத்தங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலை, இது எனக்காக செய்யற வேலை கிடையாது, இது கர்த்தருக்காக செய்யறது. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, மக்களுக்காகவும் செய்யுங்க, வேலையிலையும் செய்யுங்க, எல்லாத்துக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யுங்கன்னு சொல்லுது. ஆனா நான் இப்ப பேசுறது வந்து ஊழியத்தை பத்தி பேசுறேன். ஊழியத்திலே நம்ம ஒரு ஆளை ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செய்ய சொன்னா அவங்களால பண்ண மாட்டாங்க. ஆமாவா இல்லையா பாஸ்டர்? பண்ண மாட்டாங்க. என்ன சிஸ்டர் நீங்க இதானே சொன்னீங்க, இதுக்கு மேல இதுவா? நான் சொல்லப்பா, நீயும் அதே பைபிள் தான் படிக்கிறேன், நானும் அதே பைபிள் தான் படிக்கிறேன். அது என்னது? நான் படிக்கிற பைபிளை மட்டும் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடணும், நீ படிக்கிற பைபிள் மட்டும் உனக்கு ஏத்தாப்ப நீ ஃபாலோ பண்ணுவ. ஆனா எனக்கு கடவுள் கொடுக்குற அதே பிளஸிங்க உனக்கு கொடுத்துடணும். எப்படி? நான் கரெக்டா ஃபாலோ பண்ணா எனக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வண்டி எடுத்து ஓட்டுறோம், நான் கரெக்டா ஓட்டினா ஆக்சிடென்ட் நினைப்பேன், நீ இப்படி 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 ஓட்டினா உனக்கு ஆக்சிடென்ட் தான் நடக்கும். அதனால சிஸ்டருக்கும் ஒரே காரு, எனக்கும் ஒரே காரு, அவங்களுக்கும் ஒரே பெட்ரோல், எனக்கும் ஒரே பெட்ரோல். அவங்களுக்கு மட்டும் கரெக்டா வீடுக்கு போயிடுறாங்க, வந்துடுறாங்கன்னா அவங்க கரெக்டா ஓட்டுறாங்க. வண்டி எப்படி ஓட்டணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கியர் எப்போ போடணும், கிளட்ச் எப்போ ரிலீஸ் பண்ணணும், ஆக்சிலேட்டர் எப்போ அமுக்கணும்னு தெரியுது. எல்லாத்தையும் வச்சு சக்கு 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 சக்குன்னு டெய்லர் மிஷின் மாதிரி அமுக்கல, கரெக்டா அமுக்கி கரெக்டா ஓட்டுறாங்க, கரெக்டா பண்றாங்க. நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா, எப்படி ஓட்டணும்னு தெரியாம கரபுராவா ஓட்டி நிறைய பேர் வண்டி ஆக்சிடென்ட்ல கிடக்கு, ஆக்சிடென்ட்ல அங்கங்க கிடக்குது. இது வந்து காரை மேனுஃபேக்சர் பண்றவன் தப்பு கிடையாது, ரோடு போட்டவன் தப்பு கிடையாது, சிக்னல் வச்சவன் தப்பு கிடையாது, எதிராளி தப்பு கிடையாது, ஓட்டுறவன் தப்பு. ஏன்னா அவனுக்கு ஓட்ட தெரியல. அந்த மாதிரிதான் நிறைய பேர் பைபிளை படிக்கிறாங்க, ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்கு அதை எப்படி நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. அதை ஒழுங்கா படிச்சு அதை மைண்டுக்குள்ள வச்சு அதை நம்ம லைஃப்ல எடுத்தாதான் அதுக்கு கூடிய பலன் என்னன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறதான் கதை தான். அது படிச்சு 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 மூடி மூடி வச்சு முத்தம் கொடுத்து தலைக்கெல்லாம் வச்சுக்கணும், தலைமாட்டுக்கிட்ட. இப்ப பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா மைல், அதான் நான் சொன்ன, இந்த ஊழியத்துல கூட யாருமே எக்ஸ்ட்ரா பண்ண ரெடியா இல்ல. ஒரு எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுங்க. இல்ல சிஸ்டர் டைம் ஆயிடுச்சு, எனக்கு டைமை வந்து எனக்கு நீ டைம் பார்த்து வேலை பண்ணா, இப்ப கர்த்தர் உனக்கு டைம் பார்த்து வேலை பண்ணா இப்ப என்ன ஆயிடும்? அப்ப ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் கேட்கணுமா கேட்க கூடாதா? வெடிக்காலத்து ஜெபத்தை கேட்கணுமா கேட்க கூடாதா? அப்ப நீ எப்படி வேலை பண்ணும்? கர்த்தர் உனக்கு மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீ எப்படி பண்ணணும்? இன்னொரு பக்கம் பண்ணணுமா இல்லையா? ஆமா, அதுதான் இது சொல்லுது. ஒரு ஆளு உன்னை 1 மைல் போக சொன்னா எக்ஸ்ட்ரா மைல் போ. அந்த காலத்துல பாருங்க, இந்த ரோமர் மைல் வந்து எப்படின்னா 4800 ஃபீட் இருக்குமா ஒரு மைல், 4800 ஃபீட். ஸோ அந்த 4800 ஃபீட் போனோம்னா டபுளா போக சொல்றாரு. இதுல வந்து பாருங்க, இதுல வந்து என்ன தெரியுமா, நியூ டெஸ்டமென்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சைமன் தெரியும், சைமனை பத்தி இங்க போட்டிருக்கு இன் மேத்யூ 27:32. போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை
அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அது யாரோட சிலுவை? கர்த்தரோட சிலுவை. ஆனா யாரை வந்து ரோமர்கள் ஃபோர்ஸ் பண்ணி தூக்க சொன்னாங்க? சீமோன். எத்தனை பேர் இங்க வந்து கர்த்தரோட சிலுவையை சுமக்க ரெடியா இருக்கீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, சர்ச்சுக்கு கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. ஏன்னா சிலுவையை வந்து தூக்குது வந்து யாரை தூக்கிட்டு போகணும்னு ரோமர்கள் சொன்னாங்க? கர்த்தரை தான் தூக்கிட்டு போகணும்னு சொன்னாங்க இல்லையா? கர்த்தரை தான் தூக்கிட்டு போகணும். ஆனா சைமன் என்ற ஒரு ஆளை யாரை ஐடென்டிஃபை பண்ணாங்களா? ரோமர்கள். கர்த்தர் வந்து இவரை கூப்பிடல, ரோமர்கள் பிடிச்சு யாரோட கிராஸை தூக்க சொன்னாங்க? இயேசுவோட கிராஸை. ஸோ இப்போ நான் கேட்குற கேள்வி வந்து என்னன்னா, நம்மள மாதிரி கிறிஸ்துவங்க கிட்ட எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு கர்த்தரோட சிலுவையை, அதாவது ஊழியத்தை சுமக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அதுல வந்து 1 மைல் கிடையாது, 2 மைல் போக எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்கன்னா இங்க வந்து கர்த்தர் குறிப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா இது நம்ம ஒருத்தர் நம்மளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்போ நம்ம ரெடியா இருக்குமா? அந்த ஊழியத்தை வந்து சுமக்க நம்ம ரெடியா? அந்த ஊழியத்தை சுமத்துட்டு ஒரு மைல் கிடையாது, 2 மைல் போக ரெடியா இருக்குமா? அதுதான் இந்த விஷயம். அந்த மூணாவது பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? மூணாவது பாயிண்ட் வந்து அதை தான் குறிக்குது. அதுக்கு தான் வந்து சைமனோட எக்ஸாம்பிள் அங்க போட்டிருக்கு. ஏன்னா நீங்க பைபிள் நீங்க படிக்க தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதே நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா 5வது வந்து 27:32 வந்து சைமன் என்ற ஒரு ஆளு ரோமர்கள் வந்து கர்த்தரோட சிலுவையை சுமந்துக்கிட்டு போக சொன்னாரு. ஸோ 3rd பாயிண்ட் வந்து நம்ம ஆக்ஷன்ஸால நம்ம எவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து போறோம், ஒருத்தருக்காகவோ ஊழியத்துக்காகவோ சுமந்துக்கிட்டு எத்தனை தூரம் போறோம். அது யாரு எதை சுமக்கணும்னு முக்கியம் கிடையாது. ஏன்னா சில நேரம் வந்து ஊழியமா இருக்கலாம், சில நேரம் ஒருத்தங்க நம்மள சிஸ்டரா இருக்கலாம், சில நேரம் நம்மள யாராவது ஒருத்தவங்க உடம்பு செய்யறவங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம எவ்வளவு தூரம் போக தயாரா இருக்கோம் அதுதான் அது காரணத்தை தவிர சும்மா டிரைவிங் கிடையாது. இங்க வந்து சொன்ன மாதிரி வந்து சும்மா ஒரு என்ன சொல்றாரு பைபிள்ல, சும்மா இன்னொன்னு சும்மா நடந்துட்டு போயிடு, அது கிடையாது. ஊழியத்தை சுமக்க தயாரா? இதெல்லாம் வந்து டீப்பான கேள்விங்க. மேலால நீங்க படிச்சீங்கன்னா மேலால தான் புரியும். நீங்க டீப்பா இறங்கி படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஊழியத்தை சுமக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அதுல வந்து நீங்க எப்படி கரெக்டா டைம் பார்த்து வேலை பாக்குறீங்களா, இல்ல எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்க ரெடியா இருக்கீங்களா? யாராவது ஒருத்தங்க வந்து உங்களை 1 மைல் போக சொன்னா நீங்க 2 மைலா போறீங்களா? எவ்வளவு தூரம் நீங்க உங்களை கர்த்தருக்காக நீங்க எவ்வளவு தூரம் உங்களை வருத்திக்கிட்டு வேலை செய்ய ரெடியா இருக்கீங்க? அதுதான் 3வது கேள்வி. 4வது கேள்வி வந்து எனக்கு என்னன்னா verse 42, மேத்யூ 5:42. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. எப்படி வந்து படிப்படியா வராது பாருங்க. ஏன்னா பைபிள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷன், பியூட்டிஃபுல்லான ஒரு புக்கு. அதுல பாருங்க படிப்படியா வந்து கடைசி 4வது எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட ஒரு ஆள் வராரு எதனா கேட்கிறாருன்னா மூஞ்சி கோணாம நம்ம பண்றோம். மூஞ்சி கோணாம பண்றது ரொம்ப 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 முக்கியம். இது என்னத்த வந்து குறிப்பிடுதுன்னா ரிக்வெஸ்ட். ஒருத்தங்க யாராவது நம்மளை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இதை செய்ய முடியுமா? நம்ம அப்போ யோசிக்கக்கூடாது, இந்த மொய் கவர். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சென்னைக்கு வரும்போது எப்படின்னா கிஃப்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எங்க தமிழ்நாடுல. என்னன்னா யாராவது ஒருத்தங்க நான் கேட்பேன், என்ன இல்லை எங்களுக்கு இவ்வளவுதான் நம்ம கொடுக்கணும். ஏன் இவ்வளவுதான் கொடுக்கணும்? இல்லை எங்க ஃபங்க்ஷனுக்கு அவங்க 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க, அது நாங்க புக்ல எழுதி வச்சிருக்கோம் மொய். ஸோ இவங்களுக்கு நம்ம 1000 ரூபாய் தான் கொடுக்கணும். ஓ ஓகே. அதே மாதிரி இன்னொருத்தவங்க நம்மளுக்கு எதனா கல்யாணம் காது குத்துக்கு எதனா கொடுக்குறாங்கன்னா ஒரு புக்கு எடுத்துக்கணுமா, எல்லாம் எழுதிக்கணுமா அந்த புக்ல. இவங்களுக்கு வந்து கொடுத்தது ஒரு வெள்ளி சொம்பு, இவங்க கொடுத்தது வால் கிளாக்கு, 4வது கொடுத்தது கவர்ல 200 ரூபாய், இன்னொரு ஆள் 1001 மொய், இன்னொருத்தங்க ஸ்வீட் பாக்கெட்டு, இன்னொருத்தங்க பழமும் தேங்காயும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. என்னையா ஒரு கிஃப்ட் கூட வந்து ஃப்ரீயா நம்ம மனசை ஏத்தாப்புல.
இப்போ போகிறோம் ஒரு பார்க்குறோம், ஓ இவங்களுக்கு இது நல்லா இருக்கும், இப்போ பிரியா பர்த்டே, பிரியாவுக்கு இந்த சல்வார் கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்காமல் இதை ஒரு அக்கௌண்ட்டை வச்சு பிரியா ஏன் பிறந்த நாளைக்கு என்ன கொடுத்தாங்க, அது எவ்வளோக்கு இருக்கும், ஸோ அவங்களுக்கு நான் இவ்வளோதான் பண்ணணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு ஒரு கால்குலேஷனை போட்டு ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு இதுக்கோ இப்படி இல்லாம பண்றது. அப்பதான் யோசிச்சேன், இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த உலகம் வந்து ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக தான் கர்த்தர் வந்து நம்மள போக சொல்றாரு. இப்போ 100 பேர் இப்படி போயிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன், 2 பேர் இப்படி வராங்க வச்சுக்கோங்களேன், அந்த 100 பேர் 2 பேர் தான் பார்ப்பாங்க. என்னைய வித்தியாசம் வந்துட்டு இருக்க நீ, நாங்கெல்லாம் இப்படி போறோம், நீ மட்டும் என்னைய இப்படி வர. இப்போ நம்ம எல்லாம் ஒரு 1 வேல இப்படி போகுது காரு, ஒரு பைக் மட்டும் ஆப்போசிட் வருதுன்னா எல்லா காரு பஸ் கிஸ் எல்லாமே திட்டுறதுக்கோ இல்லை ஆச்சரியத்துக்கோ பார்ப்பாங்க அந்த பைக்கை. ஏன் பார்க்குறாங்க? ஏன்னா எல்லாமே ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, 1 வே. அவன் மட்டும் ஆப்போசிட்ல வரான், ஸோ அவன் மாதிரி தான் கண்ணு போகும். இந்த 4 எக்ஸாம்பிள் என்ன குறிப்பிடுதுன்னா, நம்ம கிறிஸ்துவரா ஆப்போசிட்ல தான் வரணும். உலகமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம், நம்ம அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா வரணும். நம்ம வந்து போயிட்டு வந்து இப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்குறோமோ ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றோமோ, அவங்க திருப்பி நம்மளுக்கு என்ன கொடுக்கலான்னு பார்த்து கொடுத்தா அது ஹெல்ப்பே கிடையாது. அதுல வந்து 4வது பாயிண்டே கிடையாது. அவன் நம்மளுக்கு கொடுக்குறான், கொடுக்க முடியாது, எப்படி இருந்தாலும் அவர் வந்துட்டார் நம்ம கிட்ட, நம்மளால முடிஞ்சது என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு. அதுக்குன்னு உங்களை போய் கடனை வாங்க இது வாங்கன்னு சொல்லலாம். உங்களால என்ன செய்ய முடியுமோ, சப்போஸ் அவர் வந்து ஒரு கிளாஸ் வந்து போன்விட்டா கேட்கலாம், இல்லை ஜூஸ் கேட்கலாம், உங்களால தண்ணி தான் முடியுது, வா நீ போன்விட்டா கேட்குற, அது கொஞ்சம் காஸ்ட்லி, பால் பவுடரு சக்கரைனா அவன் ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோ இல்லை என்கிட்ட, தண்ணி இருக்கு, இதுவும் தாகத்தை ஒரு அளவுக்கு தணிக்கும். எவ்வளோ எனர்ஜி கொடுக்கும் எனக்கு தெரியாது, போன்விட்டானா டக்குன்னு எனர்ஜி கொடுக்கும். ஆனால் என்னால் முடிஞ்ச தண்ணியை உனக்கு நான் கொடுப்பேன், நான் ஒரு ரிக்வஸ்ட்டை நோன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்மளால முடிஞ்ச ஒரு இதுவை எதுவுமே எதிர்பார்க்காம அவன் திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்னொருத்தவங்க மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த மொழி சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு வே. இன்னொரு வேவும் இருக்கு. நான் நிறைய பீப்புள வந்து நிறைய ஸ்டடி பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க இவங்க யோசிக்கிறது, இவங்க பண்றது எல்லாமே. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் எப்படி தெரியுமா, இவங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு நம்ம போனால் நல்லபடியாக நம்மளை கவனிப்பாங்க, நம்மளை கொஞ்சம் உங்களை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் சிஸ்டர். ஒருத்தவங்க சொன்னாங்க கிட்ட, சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவருக்கு கொடுங்க, அவருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன் எல்லாமே விடாத, இவருனா நம்ம எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு, நம்மளுக்கு எல்லாம் பண்ணுவாரு, இவருக்கு நம்ம கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக வச்சுக்கலாம். அவர் எப்பயோ தானே பண்ணுறாரு, அவருக்கெல்லாம் வேண்டாம். என்னன்னா எல்லாமே ஒரு கொடுக்கறது கூட அதில் ஒரு சுயநலம் இருக்கு, திருப்பி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு இருக்கு, யாருக்கு எப்படி கொடுக்குறோன்னு இருக்கு. இவங்களுக்கு கொடுத்தா இவங்க திருப்பி நம்மளுக்கு கொடுப்பாங்களா? இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க, நான் கொடுப்பேன் ஆனால் சப்போஸ் அவன் எனக்கு நன்றி இல்லைன்னா, சப்போஸ் நான் கொடுத்ததை மறந்துட்டானா, நீ ஃபர்ஸ்ட் குடிய, ஃபர்ஸ்ட் நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே உனக்கு இவ்வளோ டவுட்டு, கொடுத்தா அவன் திருப்பி கொடுப்பானா, கொடுத்தா அவன் நன்றியா இருப்பானா, கொடுத்தா அவன் மறந்துடுவானா, நான் ஏன் கொடுக்கணும், இவனுக்கு கொடுத்தா இவன் இன்னும் என்கிட்ட க்ளோஸாக இருப்பான், இவனுக்கு இந்த கலரை கொடுக்கலாம், அவங்களுக்கு அந்த கலரை கொடுக்கலாம், ஏன்னா இவங்க தான் என் ஃப்ரெண்டு, ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கணும், அவங்க யாரோ இதை கொடுக்கலாம். ஸ்டேட்டஸ் பார்த்து கொடுக்கறது, காக்கா பிடிக்க கொடுக்கறது, அப்புறம் வந்து நிறைய இருக்குது. இந்த கொடுக்கறத பற்றி எடுத்தாலே எனக்கு தலை தான் சுத்தம், ஏன்னா வந்து அவ்வளோ இருக்கு. இதுக்கு மாறதான் இங்கே போட்டுக்கு பாருங்க, ஒருத்தன் உங்ககிட்ட வரான், அவன் நம்மளை ரீபே பண்ண முடியாத ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை திருப்பி கொடுக்க முடியாத ஆளாக இருக்கலாம். அந்த ஆளுக்கு நம்ம வெறும் அன்பால, எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குப்பா, நான் கர்த்தர் அன்பு உங்ககிட்ட காட்டுறேன், என்னால் முடிச்சது இவ்வளோதான், இல்லை ஒரு ரொட்டி இருக்கு, பாதி நீ பாதி நான், இவ்வளோதான் இருக்கு, வா ஷேர் பண்ணிக்கலாம், இதுதான் என் லவ் உனக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ திருப்பி கொடு, நீ கொடுக்காத, நீ வச்சுக்கோ, நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்காத, உன் மைண்டில் வச்சுக்கோ, திருப்பி மொய் கவரை கொடுக்காத, அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீலி, அதான் பைபிளில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஃப்ரீலி யூ ஹவ் ரிசீவ்ட் ஃப்ரீலி கிஃப்ட், இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை. பிகாஸ் அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வாங்கி வாங்கி பண்ண நம்மளுக்கு இங்கே வாழ்றதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. இந்த உலகத்தில் ஒரு பிளெஸ்ஸிங்காக வாழ்றதுக்கு நிறைய பேரோட பசங்களுக்கு பிளெஸ்ஸிங்னு பேர் வைக்கிறாங்க, நிறைய வீட்டுக்கு பிளெஸ்ஸிங்காக வைக்கிறாங்க.
சரிங்களா? ஆனா நம்ம வந்து வாழ்க்கை பிளெஸிங்கா இருக்கணும். நம்மளுக்கு மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கவங்களுக்கும் பிளெஸிங்கா இருக்கணும். சுத்தி இருக்கவங்களுக்கும் பிளெஸிங்கா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு சுத்தி இருக்கவங்க பிளெஸிங்கா இருக்க முடியாது, அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்க முடியும். ஐயோ என்னப்பா அப்படிதான் இருக்கணும். ஐயோ இவங்களா, ஐயோ வருவாங்க, நல்ல ஒரு இதுவா இருக்கும், நல்லா ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு உங்களை பார்த்தாலே அதுதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்டியனுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் அடையாளம். இதுதான் 4th பாயிண்ட். இன் கன்க்ளூஷன் என்னன்னா, practice mercy rather than justice. இப்போ ஜஸ்டிஸ் ஒன்று இருக்கு, நான் 2 ரூபாய் போட்டா நீங்க 2 ரூபாய் கொடுத்துடணும். mercy என்ன தெரியுமா? அதுக்கு ஆப்போசிட். நீ 2 ரூபாய் போடனாலும் பரவாயில்லையா, நீ நானும் 1 ரூபாய் ஷேர் பண்ணிக்கலாம்யா. இது எவ்வளவு அழகா இருக்கு. ஈகோ ரைட்டு, ஒரு கண்ணத்துக்கு ஒரு கண்ணு, ஒரு பல்லுக்கு ஒரு பல்லு. இதெல்லாம் சொல்லுது, நான் 2 ரூபாய் டேபிள்ல வைக்கிறேன், நீ வந்ததுக்கு 2 ரூபாய் இங்க வந்துடணும் டேபிளுக்கு. நீ 2 ரூபாய் வை, நான் 2 ரூபாய் வைக்கிறேன். ஆனா கர்த்தர் வார்த்தை mercy அது என்ன சொல்லுதுன்னா, பரவாயில்லையா உங்ககிட்ட இல்லையா, பரவாயில்ல வா, உனக்கு நான் என்கிட்ட 2 ரூபாய் இருக்கு, உன் பங்குக்கு நான் 1 ரூபாய் வைக்கிறேன், நான் எனக்கும் 1 ரூபாய் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீயும் நானும் ஈக்குவல் ஆயிட்டோம். அப்படிதான் கர்த்தர் வந்து நம்ம பாவத்தை எடுத்து அவரோட ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்து நம்மள ஈக்குவல் ஆக்குனாரு. அதுதான் இந்த 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 ஒரு பேசேஜோட முக்கியமான ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து, நீங்க வந்து கோ பியாண்ட் வாட் இஸ் ரிக்வயர்ட். இப்போ ஒருத்தருக்கு வந்து இதுதான் செய்யணும் இல்லாம உங்களால வேற என்னெல்லாம் செய்ய முடியுமோ உங்களோட பலத்துல செய்யுங்க. அது லவ்வா இருக்கட்டும், கேரா இருக்கட்டும், ஒரு ஃபோன் காலா இருக்கட்டும். ஐயோ சிஸ்டர் நீங்க வரலையே, என்னாச்சு, உங்களை நான் மிஸ் பண்ணேன்னா அந்த சிஸ்டருக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா உங்களால என்ன பண்ண முடியும்? ஏன்னா எல்லாமே பொருள் கிடையாது. சில எத்தனையோ விஷயங்கள் வந்து காசெல்லாம் வாங்க முடியாத சில விஷயத்துக்காக உலகமே ஏங்கிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃபோன் கால் பண்ண மாட்டாங்களா, எனக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு ஹக்கு கொடுக்க மாட்டாங்களா, இல்லை எனக்காக நான் சாப்பிட்டலான்னு ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்களா, இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க குட் மார்னிங் ஒரு குட் நைட்னு சொல்ல மாட்டாங்களா, என் மேல ஒரு அன்பு காட்ட மாட்டாங்களான்னு ஏங்குறது நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து நம்ம போய் கொடுக்கும்போது கர்த்தர் அன்பை நம்ம அங்க காட்டுறோம். அது 2வது பாயிண்ட். 3வது லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட். இது இவ்வளோ தூரம் நம்ம படிச்சு நம்ம மைண்டுக்குள்ள வாங்கினது அப்புறம் கடைசி பாயிண்ட் என்னன்னா, ட்ரஸ்ட் காட் ஃபார் ரிசல்ட். இதெல்லாம் நம்ம பண்றோம்ல, எல்லாம் பண்ணிட்டு நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம், என்னாலதான் நான் இப்படி, அதுக்கு பதிலா கர்த்தரே என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன், ரிசல்ட் உன் கையில. எப்படி தெரியுமா, ஒரு எக்ஸாம் போய் நம்ம எழுதுறோம், படிக்கிறோம், எழுதுறோம், நம்மளால மனப்பாடம் பண்றோம், சில சாப்டர் பிடிக்கல சேஞ்ச் பண்ணிடுறோம், முடிக்கிறத எழுதுறோம், கடைசியில கர்த்தரே மார்க் நீங்க இது கொஞ்சம் பார்த்து போட்டு இந்த புள்ளிய பாஸ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் நல்ல மார்க்கை போட்டு விடுங்கன்னு ப்ரே பண்ணி ஒரு கிறிஸ்தவரா போறதுதான் ஒரு பெஸ்ட் லைஃப். ஏன்னா ரிசல்ட் வந்து நம்ம கையில இல்ல. சில டைம் வந்து நம்ம 2 கேள்வி வந்து எழுதிருக்கலாம், 100 மார்க் கடவுள் போட்டுருவாரு. அது 2 கேள்விக்கே சூப்பரா பதில் எழுதிட்ட 100 மார்க். சில பேர் வந்து பக்கமா எழுதி வச்சிருப்பான் இவ்வளவு பெருசுக்கு, அவனுக்கு முட்டை கொடுத்துருவாரு. ஏன்னா மார்க் போடுறது மனுஷன் கிடையாது, மார்க் போடுறது கர்த்தர். சோ கடைசியில வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மள எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எவ்வளவு பண்ணாலும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணாலும், இப்படி செஞ்சாலும் அப்படி செஞ்சாலும் நம்மளால என்ன முடியுமோ நம்ம 100% கர்த்தருக்கு உண்மையா நம்ம இருக்கும்போது மார்க்கு அவரு போடுவாரு. அவரு மார்க் வந்து இந்த உலகத்துல வேற மாதிரி மார்க்கா இருக்கும். விஷயம் போடுற மார்க்கோ, காக்கா பிடிக்கிற மார்க்கோ, மொய்கவர் மார்க்கோ இருக்கவே இருக்காது. அவர் மார்க் வந்து வேற மாதிரி மார்க்கா இருக்கும். நான் ஒரு லைன் படிச்சேன், ஓகே, God is my bank அப்படின்னு. அது ரொம்ப நான் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, என்னது God is my bank அப்படின்னு. அப்போ நான் யோசிச்சேன், ஆமா இது எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு ஆளு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு, கடவுள் தான் என் பேங்க் அப்படின்னு. எத்தனை பேர் நம்மளால வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல இருக்க முடியும்? கடவுளே நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் என் பேங்க், எல்லாமே நல்லதோ கெட்டது. இப்போ எப்படி நம்மளுக்கு எதனா தேவைன்னா ஒரு ஏடிஎம் கார்டோ ஒரு இதுவோ ஒரு ஜிபேக்கோ போறோம், பேங்க்ல பணம் தானே வரும். கர்த்தர் அங்க இருந்தா நம்ம எல்லாரோட இதுவும் ஆகும், கரெக்ட் தானே? அந்த மாதிரி இதை நான் படிச்சும்போது யோசிச்சேன், ஆமா கரெக்ட் காட். அந்த மாதிரி நம்ம வந்து விசுவாசம் அப்படி இருக்கணும்.
கர்த்தர் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எனக்கு மார்க் போடுங்க, நான் என்னால் என்ன முடியும் செய்கிறேன், நீ உங்கள் பைபிள் என்ன எழுதிருக்கோ நான் ட்ரை பண்ணி அதை பண்ணுறேன், என்ன நான் பெட்டராக ஆக்கிக்கிறேன், நான் உங்களுக்கு உண்மையாக நான் வந்து உழைக்கிறேன், நான் சைமன் வந்து சிலுவையை தூக்குற மாதிரி உங்கள் ஊழியத்தை நான் சுமக்கிறேன், உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க தேவையில்ல, நான் ரெடி, நான் பண்ணுறேன், 1 மைலா 2 மைல் போகிறேன், நான் ஈகோவை கம்மி பண்ணிக்கிறேன், நான் வந்து மற்ற விஷயத்த வந்து விட்டு கொடுக்குறேன், உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காக நம்ம சொல்லி பண்ண நம்மளுக்கு மார்க்கு உலகம் போடவே தேவையில்ல, மேல வந்து கர்த்தர் போடுவாரு. ஆமென் ஆமென். இந்த மெசேஜ் வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்துச்சு, டச் பண்ணுச்சு, கொஞ்சம் புதுசாக தானே கற்றுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆமென். Pastor, you will pray. Lord, I just come before you, Lord Father, today. Lord, thank you for this evening, Lord. Thank you for what you spoke to us. Thank you for what we learned, Lord Father. Lord, I just pray, Lord, that your Spirit will be here. That without your Holy Spirit, Lord, we cannot do much, Lord Father. I just pray, Lord, that your Holy Spirit will come, will strengthen us, will enable us, Lord Father, to do much, Lord, in your kingdom. Will enable us, Lord, to be the best version of ourselves. Will enable us, Lord Father, to have tolerance. Will have love, and that we'll have, Lord, love over revenge, Lord. I just pray that, Lord, for the church today. I just commit each and everyone come here, Lord Father. Thank you for sending them. Thank you that they heard the message. Thank you, Lord, that this message is going to work in their hearts and is going to bring forth, Lord, a rich dividends, Lord. In Jesus' name I pray. Amen. Thank you for watching our service. We'll meet you next Friday. Be encouraged in the word of the Lord. Amen.